சம் பீப்புள்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா. தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன் பிகாஸ் இது நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம் ஓகேங்களா. என்னோட நேம் தேவகுமாரன் ஓகேங்களா. ஐ ஹேவ் அ 12+ years of experience in overall IT industry ஓகேங்களா. 5+ years of experience in back end development, Oracle, MySQL Server. Next வந்து பார்த்தீங்கன்னா நான் cloud with DevOps மூவ் ஆயிருக்கேன் ஓகேங்களா. Right now I have a 6+ years of experience in cloud with DevOps ஓகேங்களா. This is for my short introduction ஓகேங்களா. Just a second. I just share my screen ஓகேங்களா. Everyone see my screen, right guys? Yes bro. Yes sir. Okay. ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஷெட்யூல் ஷேர் பண்ணிடுறேன் ஓகேங்களா. தென் வி வில் டிஸ்கஸ் அபவுட் இஃப் வி ஹேவ் எனிதிங். இதுவும் டென்டேட்டிவ் தான் ஓகேங்களா. இன்கேஸ் நீங்க ப்ரியரா கொஞ்சம் ஃபாஸ்டா ஏதாச்சும் முன்னாடி நீங்க முடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஆனா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அக்செப்ட் பண்ணணும் ஓகேங்களா. எதர் ஒரு 5 மெம்பர்ஸ் அக்செப்ட் பண்ணாலும் நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸஸ் பண்ண முடியாது. இப்போதைக்கு நான் வந்து 3 டேஸ் மட்டும் ஷெட்யூல் பண்ணியிருக்கேன். இன்னைக்கும் நாளைக்கும் மட்டும்தான் கொஞ்சம் உங்களுக்கு கிளாஷ் ஆகும் ஓகேங்களா. ஏன்னா சம் பீப்புள்ஸ் ஆல்ரெடி தே ஆர் டன் வித் தட் இன்ட்ரடக்ஷன் ஓகேங்களா. இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டூல் பார்க்க போறோம் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் கிட் டூல். என்னடா இது இன்ட்ரடக்ஷன் பார்க்காம பார்க்குறோமேன்னு சொல்லிட்டு இது பண்ணாதீங்க ஓகேங்களா. இட்ஸ் ஜஸ்ட் எ டூல் ஓகேங்களா. நம்ம நெக்ஸ்ட் நாளைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்ப்போம்னா என்னென்ன டூல் பார்க்க போறோம் ஓகேங்களா அப்படின்றதெல்லாம் நம்ம நாளைக்கு கவர் பண்ணுவோம் ஓகேங்களா. பார்க்காதவங்க நாளைக்கு ஜாயின் பண்ணிருங்க ஓகேங்களா. சொல்லுங்க சார். எனக்கு நீங்க ஒவ்வொரு கிளாஸ் எண்ட்லயும் வந்து எனக்கு லிங்க் அனுப்புவீங்களா? இதெல்லாம் ரெக்கார்டிங் லிங்க் இல்ல எப்படி? இல்ல அரவிந்த், இது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு ஷோ பண்றேன் ஓகேங்களா. ஜஸ்ட் அ செகண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் டெவாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்டையர் திங்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா. நான் இந்த மாதிரி ஒரே ஒரு லிங்க் மட்டும் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் எக்ஸல் ஷீட் மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. இங்கே உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே இருக்கும் ஓகேங்களா. இந்த பார்ட்டில் ஒவ்வொரு கிளாஸஸ் முடிக்கும் போதும் இந்த இடத்துல உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் அவைலபிளாக இருக்கும் ஓகேங்களா. ஹைப்பர் லிங்க் நீங்கள் ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் வியூ ஆகும் ஓகேங்களா. அசைன்மெண்ட்ஸ்லாம் இந்த டேப்ல இருக்கும், அசைன்மெண்ட்ஸ்ன்ற டேப்ல இருக்கும் ஓகேங்களா. நோட்ஸ்லாம் இந்த டேப்ல இருக்கும். கிளியரா? ஓகேங்களா. ஜாயினிங் லிங்க் சேம் தான் ஓகேங்களா. சேம் லிங்க்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே. த டென்டேட்டிவ் எண்ட் டேட் வில் பி 3rd December. வித்தின் அ மந்த்குள்ளார தான் நம்ம முடிக்கிறோம் ஓகேங்களா. அதுல எந்த சேஞ்சஸும் இல்லை ஓகேங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு மட்டும் கன்ஃபார்மா ஆன்லைன் மட்டும் தான் இருக்கும், ஆஃப்லைன் அவைலபிள் இல்லை. அந்த ஒரு கிளாஸ் மட்டும் 13th November பிகாஸ் தீபாவளி ஓகேங்களா. ஓகே, இதுல ஏதாச்சும் யாருக்காச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஆல்ரெடி சம் பர்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லினக்ஸ் பவர் ஷெல் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா. அட்டன் பண்ணாதீங்க பரவாயில்ல ஓகேங்களா. அப்கமிங் செஷன்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நான் நோட்டிஃபை பண்ணிடுவேன் ஓகேங்களா. பைத்தானும் சேம் தான். அட்டன் பண்ணிட்டீங்களா? பண்ணலையா? ஓகே, யாரெல்லாம் அட்டன் பண்ணலையா நான் ஜஸ்ட் குரூப்ல நோட்டிஃபை பண்ணுவேன் ஓகேங்களா. ஜஸ்ட் ஜாயின் பண்ணிக்கங்க ஓகேங்களா. வந்து லினக்ஸ் பவர் ஷெல் வந்து ஒரு 3 செஷன் இருக்கும். சாட்டர்டே சண்டே பைத்தானும் சேம் தான் ஓகே. இதை நான் ஏன் நான் இதை தனியா வச்சிருக்கேன், இதை நான் எடுத்துட்டு வந்து இங்க இன்க்ளூட் பண்ணேன்னு வைங்களேன், உங்களுக்கு டேஸ் கண்டிப்பா அதிகமாகும் ஓகேங்களா. அதனால அவைலபிலிட்டியை பொறுத்து இந்த பைத்தான் செஷனும் லினக்ஸ் செஷனும் நான் கண்டக்ட் பண்ணிடுவேன் ஓகேங்களா. இல்லைன்னா உங்களுக்கு அடிஷ்னலா வந்து பார்த்தா ஒரு 1 வீக் போற மாதிரி இருக்கும் ஓகே. ஓகே, எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா கிளியரா? ஷெட்யூல் வைஸ் கிளியரா கைஸ்? நான் இதை ஷேர் பண்ணுவேன் உங்களுக்கு ஓகேங்களா. உங்களுக்கு குரூப்லேயே ஷேர் பண்ணிடுவேன். உங்களுக்கான எக்ஸல் ஷீட்லயும் உங்களுக்கு எக்ஸாக்டான ஷெட்யூல் என்னன்னைக்குன்றது இருக்கும் ஓகேவா. ஒன்லி ஈவினிங் பேட்ச் தமிழ்ல மட்டும் தான் இருக்கும் ஓகேங்களா. யாராச்சும் அதர் லாங்குவேஜஸ் இருக்கீங்களா? இல்ல இன்கேஸ் எனி ஒன் அதர் லாங்குவேஜஸ் இருந்தீங்கன்னா இங்கிலீஷ் மட்டும் ப்ரிஃபர் பண்ணீங்கன்னா மார்னிங் பேட்சஸ் எனக்கு தனியா பிங் பண்ணுங்க. ஐ வில் ஆட் இட் இன் மார்னிங் பேட்ச் ஓகேங்களா. மார்னிங் பேட்ச் மட்டும் தான் இங்கிலீஷ் ஓகே. ஆல் ஆர் ஃபைனா ஜஸ்ட் செக் மினிட் ஓகேங்களா. ஓகே, நாம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நான் ஃபர்ஸ்ட் டெவாப்ஸ்னா என்னன்றது சும்மா ஒரு ஓவர்வியூலாம் இல்லை, என்டையர் ஓவர்வியூலாம் இல்லை ஓகேங்களா. உங்களுக்கு சொல்றேன் ஓகேங்களா.
டெவாப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மல்டிபிள் டூல்ஸ் பார்க்க போறோம். ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற டூல் தான் எல்லாத்துக்குமே பேசிக்கான டூல். ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற டூல் நேம் என்னன்னு கேட்டீங்கன்னா கிட். ஓகேங்களா? பிஃபோர் தட் நம்ம டெவாப்ஸ்ன்றதுனா என்னன்னு பார்த்துலாம். ஓகேங்களா? டெவாப்ஸ் மீன்ஸ் நான் இப்போதைக்கு உங்களுக்கு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். ஓகேங்களா? பிக் பண்ணாதவங்க நாளைக்கு பிக் பண்ணீங்கன்னா நம்ம இன்டெப்தா டெவாப்ஸ் பத்தி பேசலாம். ஓகேங்களா? அது ஜஸ்ட் தியரிட்டிக்கல் செஷன் மட்டும் தான் இருக்கும் டுமாரோ. ஓகேங்களா? இன்னைக்கு பிராக்டிகல் செஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? டெவாப்ஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா they are called as a CI/CD flow தான் நம்ம DevOps சொல்லுவோம். ஓகேங்களா? CI/CD flowன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? CI/CD னா என்னன்னா CI means continuous integration. Continuous integration. First integration என்னங்க? What is mean by integration? Overall calculation. இல்ல இன்டகிரேட் பண்றதுன்னு சொல்லுவாங்கல்ல. Connecting. அதாவது ஒண்ணுக்கும் சேர்த்தல். இப்போ 2 டூல் இருக்குன்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க என்னென்ன யூஸ் பண்றீங்க? நான் இங்க என்னென்ன யூஸ் பண்ணிருக்கேன் பாருங்க. எக்ஸெல்னு ஒன்னு யூஸ் பண்ணிருக்கேனா? இது என்ன ப்ராடக்ட்? மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட். இது என்னது? Notepad++. ஓகேங்களா? ரெண்டுமே வந்து பார்த்தா ஒன் கைண்ட் ஆஃப் எடிட்டர். ஓகேங்களா? இது ஜஸ்ட் எடிட்டர். இதே போல நீங்க கன்சிடர் பண்ணீங்க 2 டூல் இருக்கு. ஓகேங்களா? இது 2 டூலுமே என்ன இருக்கு? தனித்தனியா இருக்கு. ஓகேங்களா? எனக்கு இது 2 டூலையும் தனித்தனியா இருக்க டூல ஒரு டூல வச்சு நான் கண்டினியூஸ் இன்டகிரேஷன் பண்ண போறேன். ஓகேங்களா? கண்டினியூஸா இந்த 2 டூலை நான் என்ன பண்ண போறேன்? இன்டகிரேட் பண்ணி ஒர்க் பண்ண போறேன்னு சொல்றேன். தட் இஸ் கால்ட் அஸ் a continuous integration. ஓகேங்களா? இன்னைக்கு நாம பார்க்க போற டூல் கிட்ன்ற டூல் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் a specific tool. ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா தனியா வந்து பாத்தீங்கன்னா இந்த டூல் இருக்கும். ஓகேங்களா? நம்ம லேட்டரான் ஜென்கின்ஸ் பார்ப்போம், இல்லைன்னா அஜூர் CI/CD பார்ப்போம். ஓகேங்களா? அப்ப பார்க்கும்போது இந்த கிட்ன்ற தனி டூல எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஜென்கின்ஸோடயோ இல்லைன்னா அஜூர் CI/CDயோ இன்டகிரேட் பண்றதுன்றத நம்ம லேட்டரான் பார்க்கலாம். ஓகேங்களா? சொல்லுங்க. Someone ask me any question. In case நான் சொல்றது உங்களுக்கு புரியலனாலோ இல்லைனா உங்களுக்கு மோர் டீடைல்ஸ் வேணாலோ ஜஸ்ட் ஸ்டாப் பண்ணுங்க. ஃபாஸ்டா போற மாதிரி இருந்தாலும் ஸ்டாப் பண்ணுங்க. ஓகேங்களா கைஸ்? ஓகே ஓகே. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டூல் என்னன்னு சொன்னேன்? கிட். ஓகேங்களா? ஆல்ரெடி தெரிஞ்சவங்க ஜஸ்ட் இக்னோர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஏன் நம்ம கிட்ன்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ஓகேங்களா கிட் எதுக்காக வந்தது? ஓகேங்களா? ஏன் நம்ம கிட்டை யூஸ் பண்ணணும்? இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஓகேங்களா? ரியல் டைம்ல த எண்ட் ஆஃப் த நம்மளுடைய கோல் என்னங்க? எதுக்கு நம்ம வந்து பார்த்தா ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியரோ ஏதோ ஒரு ஐடியில் நம்ம ஒர்க் பண்றோம். ஓகேங்களா? ஐடியில் நம்ம ஒர்க் பண்றோம். அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம ஐடில இருந்து என்ன டெலிவர் பண்றோம்? ஒரு ப்ராடக்ட். கரெக்டா? அந்த ப்ராடக்ட் என்னவா இருக்கும்? ஐடிஎஸ் இருக்கும். ஐடிஎஸ் இருந்தாலும் அதில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? அட் த எண்ட் ஆஃப் த டே சம் டேட்டாஸ் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. ஓகேங்களா? அதில் தான் நம்ம என்ன பண்ணுவோம்? டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுவோம், ரெட்ரீவ் பண்ணுவோம், ஏதோ ஒன்று பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போ ஹாபியஸா நம்ம என்ன ப்ராடக்ட் ஒர்க் பண்ணாலும் எண்ட் டெலிவரி என்னவா இருக்கு? ஒரு அப்ளிகேஷன் தான். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ பார்க்க போறதும் அதே தான். டெவாப்ஸ்ல ஃபுல் ஃபிளெஜ்ஜா நம்ம பார்க்க போறது என்ன? ஒரு அப்ளிகேஷனை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா டெப்ளாய்மெண்ட் பண்ண போறோம். ஓகே. கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட் மீன்ஸ் ஐ வில் எக்ஸ்பிளைன் லேட்டர். ஓகேங்களா? கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட் ஏதாச்சும் ஒரு அப்டேட் வருது. ஓகேங்களா? அந்த அப்டேட்டை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துட்டு போயிட்டு எண்ட் யூசருக்கு வித்தவுட் எனி டவுன் டைம் எப்படி எடுத்துட்டு போயிட்டு நம்ம எண்ட் யூசருக்கு கொடுக்க போறோன்றது தான் இந்த CI/CD நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஓகே. எனி அப்ளிகேஷன் நம்ம எடுத்துக்கலாமே. HDFC நெட் பேங்கிங் ஏதோ ஒரு அப்ளிகேஷன். சொல்லுங்க ப்ரோ. கிட் ஃபுல் ஃபார்ம் என்ன ப்ரோ? புரியல. கிட்டோட ஃபுல் ஃபார்ம் என்ன ப்ரோ? அது எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஜஸ்ட் a second. ஓகேங்களா? நான் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷனா என்னன்றது அப்படியே நம்ம லைன் பை லைனா போலாம். ஓகேங்களா? நான் கிட்டுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? ஓகேங்களா? எதுக்காக கிட் வந்தோம்? ஓகேங்களா? கிட்டுக்கு முன்னாடி என்னென்ன கிட்டுக்குள்ளார என்னென்ன மெத்தடாலஜி யூஸ் பண்றாங்க அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் நான் அதுக்கப்புறமா கிட் கமாண்ட்குள்ளார வரும். ஓகேங்களா? கிளியர்? ஓகே ஓகே. ஏன்னா நம்ம இன்பிட்வீன்ல நம்ம ஜம்ப் ஆனோம்னு வைங்களேன், அந்த ஃப்ளோ மிஸ் ஆயிரும். ஓகேங்களா? நம்ம ஒரு சிலர்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸா இருப்போம். ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸும் இருக்காங்க இன் திஸ் குரூப். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் லோயர் லெவல்ல இருந்து தான் நான் வரேன். ஓகேங்களா? இது என்ன சொல்லுவோம் நம்ம? திஸ் இஸ் அ நெட் பேங்கிங். HDFC உடைய ஒரு அப்ளிகேஷன். ஓகேங்களா? நெட் பேங்கிங் உடைய அப்ளிகேஷன். ஓகேங்களா? நாம பார்க்கும்போது நமக்கு என்ன ஷோ ஆகுது? ஆபியஸா திஸ் இஸ் ஒரு அப்ளிகேஷன். ஓகேங்களா? நமக்கு பார்க்கும்போது ஒரு வெப் பேஜ் மாதிரி தான் வருது. ஓகேங்களா? நம்ம பார்க்கறது என்னது? ஒரு வெப் சர்வர். ஓகேங்களா? யாராச்சும் சொல்லுங்க, இந்த வெப் சர்வர் வந்து பாத்தீங்கன்னா
பேக்ரவுண்ட்ல எப்படி இருக்கும்? ஆல்ரெடி சம் பீப்புள்ஸ்க்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? பேக்ரவுண்ட்ல எப்படி இருக்கும்? Just a second. ஈச் அண்ட் எவ்ரி அப்ளிகேஷன் நீங்க எந்த அப்ளிகேஷன் எடுத்தாலும் ஓகேங்களா, பேக் எண்ட்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல தான் என்ன பண்ணியிருப்பாங்க, கோட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? வாட் ஆர் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அவைலபிள்னா ஓகேங்களா, அவங்க எதில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மேபி ஜாவால கோட் பண்ணிருக்கலாம், பைத்தான் ஆர் எனி ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஓகேங்களா? ஜாவா ஸ்கிரிப்ட்ல பண்ணிருக்கலாம், ஆர்எல்ஸ் .NET அப்ளிகேஷனா இருக்கலாம், இன்னும் C++ அப்ளிகேஷன்லாம் இன்னும் லைவ்ல இருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பேஸா எடுத்து தான் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த உங்களுக்கான அப்ளிகேஷனை டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? மேபி அவங்க பேக்ரவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டேட்டாபேஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஆரக்கல் டேட்டாபேஸ் யூஸ் பண்ணிக்கலாம், SQL சர்வர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தட் வில் பி டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? பட் உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்ட் இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் வரணும்னா அவங்க கண்டிப்பா எதெல்லாம் ஒர்க் பண்ணிருக்கணும், ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல தான் ஒர்க் பண்ணிருக்கணும். ஓகேங்களா? ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நமக்கு எப்படி இருக்குங்க, ஆப்வியஸா தே ஹேவ் சம் சின்டாக்ஸ், ரைட்? கரெக்ட்ங்களா? நான் ஆல்ரெடி சம் பீப்புள்ஸ்க்கு ஷோ பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? தெரியாதவங்க ஜஸ்ட் பாருங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன் எடுத்தாலுமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருக்கட்டும், இல்லைனா வேற ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ்ல இருக்கட்டும். ஓகேங்களா? உங்களுக்கு எப்படி இருக்குன்னா பேக்ரவுண்ட்ல ஓகேங்களா, லைக் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? வி டோன்ட் ஹேவ் அ சிங்கிள் ஃபைல். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஜாவா பேஸ்ட் அப்ளிகேஷன் எடுத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு கிளாஸஸுமே என்ன பண்ணியிருப்பாங்க, தனித்தனியா எழுதிருப்பாங்க கோடிங். ஒவ்வொரு கிளாஸஸ்க்கும் தனித்தனியா கோடிங் எழுதிட்டு இன்டர்லேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? நீங்க பைத்தான் எடுத்துலாம் அதே போல தான் மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் ஃபைல்ஸ் எழுதிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, சம் பிளேஸ்ல வச்சிருப்பாங்க. எப்பெல்லாம் அந்த ஃபங்க்ஷன் தேவைப்படுதோ இல்லைன்னா அந்த கிளாஸஸ் தேவைப்படுதோ என்ன பண்ணிப்பாங்க, உங்களுடைய மெயின் ப்ரோக்ராம்ல அதை ரெஃபர் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? ரெஃபர் பண்ணாங்கன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய அந்த மெயின் ஃபைல்ல இருந்து அந்த பர்டிகுலர் கிளாஸஸ்லாம் பிக் ஆகிக்கும். ஓகேங்களா? கிளியரா? ஓகே. இஃப் யூ வாண்ட் டு see that, யாராச்சும் கொஸ்டின் கேட்டிருக்கீங்களா கைஸ் ஆன்லைன்? ஆமா. இல்ல HTML ரொம்ப ஓல்டு. இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தா ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகேங்களா? நிறைய வந்துருச்சு வெப் பேஸ்ட் டிசைனுக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு இன்டர்காலும் இருக்கு. ஓகேங்களா? இப்போ நீங்க பைத்தான் போனீங்கன்னா இப்போ நீங்க ஜாவாவே யூஸ் பண்ணீங்கன்னு வைங்களேன், ஜாவாவிலேயே நீங்க ஃப்ரண்ட் எண்டும் நீங்க டெவலப் பண்ணிக்கிற அளவுக்குலாம் வந்துருச்சு ஐடியில. ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் அப்ளிகேஷன் வைஸ் உங்களுக்கு டிஃபர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்றேன் இல்லைங்களா, இது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் ஒவ்வொரு ஸ்கிரிப்டிங்கும். ஓகேங்களா? மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்கலாம். ஓகேங்களா? அப்படிலாம் PHPல இருக்கும். PHP கேள்விப்பட்டிருக்கீங்களா? PHP ஆர் வெப் அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஆன்லைன் கிளியர்? இப்போ நம்ம டெவாப்ஸ் படிக்கிறோம்னா இந்த C++, ஜாவா, பைத்தான், PHP இதை பத்தி எல்லாம் நமக்கு நாலேஜ் இருக்கு. ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராமிங் நாலேஜ் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது வந்து உங்களுக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா, எல்லாமே பேசிக் தான். ஓகேங்களா? நீங்க C++, ஜாவா எடுத்துக்கங்க. ஓகேங்களா? பைத்தான் எடுத்துக்கங்க. எது எடுத்தாலும் உங்களுக்கு பேசிக் வந்து பாத்தீங்கன்னா சேம் தான். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து கோடிங் வைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்குமே தவிர உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேசிக் கான்செப்ட் வைஸ் எந்த டிஃபரன்ஸும் இருக்காது. ஓகேங்களா? நீங்க என்ன பண்ணுவீங்க, இங்க வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதுனீங்கன்னா ஓகேங்களா, நீங்க எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல போனாலும் சரி ஓகேங்களா, உங்களுக்கு கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ன்றது சேம் தான். ஓகேங்களா? ஆனா தே ஹேவ் சம் சின்டாக்ஸ் டிஃபரன்ஸ். ஓகேங்களா? சின்டாக்ஸ் வைஸ் டிஃபரன்ஸ் இருக்கலாம், அவ்வளவுதான். ஓகேங்களா? ஆனா கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்னா என்ன கான்செப்ட்ல ஒர்க் பண்ணுதோ அதே கான்செப்ட் தான். ஃபார் லூப்னா எல்லாத்துலயுமே ஃபார் லூப் இருக்கு, சேம் தான். ஓகேங்களா? அதனால ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சாலே போதும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே நீங்க கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு ஈஸிலி அடாப்ட் அதர் திங்ஸ். ஓகேங்களா? ஆனா நீங்க போயிட்டு இப்ப போயிட்டு உட்காந்து ஜாவாலாம் படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா மண்டை குழம்பி போயிருவீங்க வெளியில. ஓகேங்களா? சோ அதனால தான் நம்ம அந்த பேசிக் பைத்தான் வச்சிருக்கீங்களா, என்னன்னா அதுல நம்ம என்னென்ன பார்ப்போம்ன்றது சொல்லிடுறேன். ஓகேங்களா? டேட்டா டைப்னா என்ன? ஓகேங்களா? டேட்டா டைப்பை எப்படி கன்வெர்ட் பண்றது? ஓகேங்களா? ஃபங்க்ஷன்னா என்ன? ஓகேங்களா? தென் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி திங்ஸ் தான் நம்ம பார்ப்போம். பேசிக்ல இருந்து கண்டிஷன்ஸ், இஃப் கண்டிஷன்ஸ்னா என்ன, ஃபார் லூப்னா என்ன, வைல் லூப்னா என்ன, ஓகேங்களா? எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்றது, எப்படி ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்றது. ஓகேங்களா? இது எல்லாமே நம்ம வந்து பைத்தான் செஷன்ல பார்ப்போம். இதே தான் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும். ஆனா என்னன்னா சின்டாக்ஸ் வைஸ் டிஃபர் ஆகும். ஓகேங்களா? பட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் ஒரு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா ஒரு லாங்குவேஜை ஈஸியா சின்டாக்ஸ் அடாப்ட் பண்றது வெரி ஈஸி. ஓகேங்களா? ஓகே.
ஓகே. இந்த மாதிரி தான் உங்களுக்கு ரியல் டைம்ல என்ன இருக்கும், கோடிங் ஸ்பாட்லாம் இருக்கும். ஓகேங்களா? இது எல்லாமே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க, டிஃப்ரெண்ட் ஃபோல்டர்ல போட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா ஸ்கிரிப்ட்னா இந்த பிளேஸ்ல போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட் ஃபோல்டர்ல போட்டு வச்சுப்பாங்க. இதுதான் டெவலப்பருடைய வேலை. டெவலப்பர் என்ன பண்ணுவான், அவனுடைய கோடை டெவலப் பண்ணி சம் ஃபோல்டர் செக்ஷன்ல வைப்பான். ஓகேங்களா? ஓகே, அவன் தான் டெவலப் பண்ணிடுறானே, அப்புறம் ஏன் நான் கிட்ன்ற ஒரு டூலை பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம். ஓகேங்களா? ஏன் நம்ம கிட்ன்றதை பார்க்கணும்னா, இப்போ இங்கேயே ஒரு 10 பேர் இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் இமேஜின் ஒரு 10 பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டீம்ல ஒர்க் பண்றோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்க தனியா ஒரு ஸ்பெசிஃபிகேஷனுக்காக ஒர்க் பண்ணிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த HDFC நெட் பேங்கிங்ல ஏதோ ஒரு பார்ட்காக நீங்க ஒர்க் பண்றீங்கன்னு வைங்க. இப்போ இங்க ஃபர்கட் கஸ்டமர் ஐடின்னு கொடுத்தானா அதுக்கு என்ன கேட்கும், உங்களுடைய ஜிமெயில் ஐடி இல்லை உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கேட்கும். ஓகேங்களா? அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன வரும், ஒரு லிங்க் வரும் உங்களுடைய இமெயிலுக்கு. கரெக்டா? அந்த பர்டிகுலர் கான்செப்ட்டுக்கு நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னு வைங்க. ஓகேங்களா? யூ ஹேவ் அ ஸ்பிரிண்ட் ஃபார் அ 2 வீக்ஸ் ஆர் 4 வீக்ஸ். 4 வீக்ஸ் ஸ்பிரிண்ட்னு வச்சுங்க. நீங்க 2 வீக்ஸ் ஒர்க் பண்ணிட்டீங்க அந்த சேஞ்சஸ்க்கு. ஓகேங்களா? ஆனா அந்த சேஞ்சஸ் என்ன பண்ணிட்டீங்க, உங்களுடைய லேப்டாப்லயே தான் வச்சிருக்கீங்க. ஓகேங்களா? அந்த சேஞ்சஸ் என்ன பண்றீங்க, உங்க லேப்டாப்ல வச்சிருங்க. நீங்க திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகும்போது சம்திங் நீங்க நேட்டிவ்க்கு ரீலோகேட் ஆகுற மாதிரி இருக்கு. அந்த டைம்ல உங்களால என்ன பண்ண முடியல, உங்களுடைய லேப்டாப்ல இருந்து யாருக்கும் ஷேரும் பண்ண முடியல. ஓகேங்களா? அர்ஜென்சிக்காக நீங்க கிளம்பி போயிட்டீங்க. ஓகேங்களா? நீங்க போயிட்டீங்கன்றதுக்காக அந்த பர்ட்டிகுலர் ஸ்பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ்க்கு போகாம இருக்க முடியுமா, நம்ம கிளையண்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணாம இருக்க முடியுமா? கண்டிப்பா யாராச்சும் பண்ணி ஆகணும். கரெக்டா? அப்போ எனக்கு சொல்லுங்க, கோடிங் உங்களுடைய லேப்டாப்ல இருக்கு. ஓகேங்களா? கண்டிப்பா வேற யாராச்சும் ஒர்க் பண்ணி அந்த ஸ்பிரிண்ட்ட நீங்க மூவ் பண்ணியே ஆகணும். கரெக்டா? அப்போ எப்படி பண்ண முடியும்? ஒர்க் பண்ணதை நம்ம ஏதாச்சும் ஒரு டூல்ல சேவ் பண்ணுவோம். ஒரு காமன் பிளேஸ்ல சேவ் பண்ணி வச்சு, இப்போதைக்கு நம்ம ஜெனரிக்கா பேசலாம். காமன் பிளேஸ்ல நீங்க என்ன பண்ணணும், ஷேர் பாயிண்ட் அக்சஸ்ல ஏதோ ஒரு காமன் ஃபோல்டர்ல நீங்க போட்டு வச்சீங்கன்னா இந்த இஷ்யூவை ரிசால்வ் பண்ணிடலாமா? நீங்க அவைலபிளே இல்லைனாலும் என்ன பண்ணலாம், இன்னொரு பர்சனை எடுக்க வச்சு அவர் ஒர்க் பண்ணிடுவார். ஓகேங்களா? ஏன்னா ரிமைனிங் 2 வீக்ஸ் இருக்கு, அதுக்குள்ளார என்ன சேஞ்சஸ் இருக்கோ அவர் பண்ணிடுவார். கிளியரா? இன்கேஸ் இந்த மாதிரி காமன் ஒரு பிளேஸே இல்லைன்னா என்ன ஆகும், நீங்க பண்ண ஒர்க்கையே மறுபடியும் இன்னொருத்தர் எடுத்து ரீஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சென்ட்ரலைஸ்டு ரெபாசிட்டரி டூல்லாம் நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? இப்போ அட்லீஸ்ட் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வருதா, எதுக்காக நம்ம வந்து கிட்ன்ற டூல் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஒரு டெவலப்பர் எந்த டெவலப்பர் ஒர்க் பண்ணாலும் சரி, ஓகேங்களா, we need to push into our code into some common place. ஓகேங்களா? இது வரைக்கும் கிளியரா? ஆன்லைன் கிளியர் கைஸ்? எஸ் சார். எஸ் சார். Okay. Just a second. Okay. I just open that my documentation. Lobby இல்லையா? Just a second. இல்லையே, யாராச்சும் இருக்காங்களா? இல்ல, எல்லாருமே நான் ஆட் பண்ணிட்டேன். யாரும் லாபில இல்ல. இது எல்லாமே நான் ஷேர் பண்ணுவேன். ஓகேங்களா? ஒன்ஸ் ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் சம் டைம் தான் ஷேர் பண்ணுவேன். ஓகேங்களா? ஐ ஹேவ் அ இன்டர்வியூ கொஸ்டின் அண்ட் ஆல்சோ ஐ ஹேவ் அ சம் டாக்குமெண்டேஷன் as well. ஓகேங்களா? என்னுடைய ப்ரீவியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண டாக்குமெண்டேஷனும் இருக்கு, நான் பண்ண டாக்குமெண்டேஷன்ஸும் இருக்கு. ஓகேங்களா? அதெல்லாம் நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ண மாட்டேன். இப்போதைக்கு இந்த பிபிடி இதெல்லாம் மட்டும் தான் ஷேர் பண்ணுவேன். ஏன்றதை நான் சொல்றேன். ஓகேங்களா? பிகாஸ் நான் இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுப்பேன். ஓகேங்களா? சம் டாஸ்க் கொடுப்பேன் கிளாஸ் முடியும் போது. ஓகேங்களா? அதை நீங்க பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும், ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் நார்மலாக நம்ம படிச்சுட்டு போகிறதுக்கும் எப்படி இன்டர்வியூ ஈஸியாக ஃபைன் பண்ணுவான்றதை நான் சம்டைம்ஸ் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஆல்ரெடி என் கிளாஸை அட் பண்ணியிருந்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? இல்லைன்னா நம்ம லேட்டராக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட் இந்த 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 ஃபைல்லாம் நான் ஷேர் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஏன், பிகாஸ் இதில் என்ன இருக்குன்னா ஜஸ்ட் கண்டென்ட் தான் இருக்கும். கிட்னா என்ன, இப்போ கேட்டாங்க இல்லைங்களா, கொஸ்டின்ஸ் கேட்டாங்களா, கிட்னா என்ன, இந்த மாதிரி திங்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுல இருந்து லேர்ன் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? சிஎஸ்ன்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா? டிஸ்ட்ரிபியூட்டர் வெர்ஷன் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்கு. இதுக்குள்ள இருக்க கண்டென்ட்லாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷேர் பண்ணதுக்கு அப்புறமா தனியா யூ நீட் டு லேர்ன். ஓகேங்களா? நான் இங்க உங்களுக்கு என்ன பண்ணுவேன்னா ஜஸ்ட் அந்த கான்செப்டை புரிய வச்சு டைரக்டா நான் ப்ராக்டிக்கலா போவேன். ஓகே, இஸ் இட் கிளியர்? ஓகே, பிஃபோர் வி கோயிங் ஆன் கிட் எனிதிங். ஓகேங்களா? நான் என்ன சொல்ல போறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிட்ன்றது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்றத நான் சொல்றேன். ஓகேங்களா? கிட்ன்றது முன்னாடி நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா எஸ்சிஎம்னு சொல்லுவோம். வாட் இஸ் எஸ்சிஎம்?
சிம்பிள்ங்க. இவ்வளவு நேரம் நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்? ஒரு கோடை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். கரெக்டா? அந்த கோடை நம்ம என்ன சொன்னோம்? ஒரு சென்ட்ரலைஸ்டு பிளேஸ்ல போடுவோம்னு சொல்லியிருந்தேன். ஒரு சென்ட்ரலைஸ்டு ஒரு ஃபோல்டர்ல போடுவோம்னு சொன்னேன். ஓகேங்களா? ஜஸ்ட் இமேஜின் அங்க ஃபோல்டர்லாம் எதுவும் இல்லை. ஓகேங்களா? நம்ம என்ன பண்ண போறோம்? நம்மளுடைய சோர்ஸ் கோடை எடுத்துட்டு போயிட்டு மேனேஜ் பண்ண போறோம். ஓகேங்களா? அந்த மேனேஜ் பண்ற டூல் தான் இந்த கிட். ஓகேங்களா? சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட் டூல்னு சொல்லுவாங்க. ஓகே, எஸ்சிஎம் ஆர் சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? மேக்ஸிமம் சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட் டூல்னு ரியல் டைம்ல நீங்க இன்டர்வியூல வந்து பாத்தீங்கன்னா யாருமே எஸ்சிஎம்னா என்னன்னு சொல்லு. ஓகேங்களா? வாட் இஸ் மீன் பை எஸ்சிஎம், வாட் இஸ் மீன் பை விசிஎஸ் அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. அது கேட்பாங்க, யாருக்கு கேட்பாங்கன்ற சொல்றேன். இன்கேஸ் இந்த குரூப்ல யாராச்சும் ப்ரெஷர் இருந்தீங்கன்னா, ஓகேங்களா, நீங்க அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி நான் எப்பவுமே சொல்றதுதான், நீங்க ஒரு கான்செப்ட் படிக்கிறீங்கன்னா உங்களை கண்டிப்பா அந்த கான்செப்ட்ல இருந்து ஆப்போசிட்ல இருந்து 10 கொஸ்டின் வர செய்யும். ஓகேங்களா? நீங்க எந்த ஒரு கான்செப்ட் படிச்சாலும் நீங்க பி ப்ரிப்பேர்ட் ஃபார் தட் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ரெடியா இருக்கும். இப்போ நான் எஸ்சிஎம் சொல்லிட்டேன், சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட் டூல் தான் அதோட எக்ஸ்பிளனேஷன். ஓகேங்களா? இதை கண்டிப்பா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் போட்டீங்கன்னா உங்களை இந்த கொஸ்டின் கேட்கவே மாட்டான். அவன் என்ன டைரக்டா உங்களை கேட்பானா, வாட் ஆர் த எஸ்சிஎம் டூல் ஆர் யூ யூசிங் அப்படின்னு தான் கேட்பான். ஓகேங்களா? இல்லைன்னா விச் எஸ்சிஎம் டூல் ஆர் யூ யூசிங் கேட்பான். ஓகேங்களா? ஆல்ரெடி நான் சம் பர்சன்ஸ்க்கு டாஸ்க் கொடுத்துருப்பேன், என்னென்ன எஸ்சிஎம் டூல் இருக்கு எடுக்க சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? அப்ப என்னன்னா சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது என்னதுங்க? சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு ப்ராசஸ், இட்ஸ் நாட் எ டூல். ஓகேங்களா? இந்த சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட் என்ற ப்ராசஸ்க்குள்ள நாம பாக்குற டூல் தான் கிட். ஓகேங்களா? எஸ்சிஎம் நாட் எனி டூல். ஓகேங்களா? கிட்ன்றது தான் டூல். ஓகேங்களா? அந்த கிட்ன்ற டூலை டைரக்டா உங்களை கிட்லாம் கேட்க மாட்டான். ஓகேங்களா? அவன் என்ன கேட்பானா, என்ன எஸ்சிஎம் டூல் நீங்க யூஸ் பண்ற உன்னுடைய ப்ராஜெக்ட்ல அப்படின்னு தான் உங்களுக்கு கொஸ்டின் ரைஸ் பண்ணும். ஓகேங்களா? நீங்க என்ன சொல்லணும், ஐ எம் யூசிங் எ கிட் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? ரியலாவே இது நடந்திருக்கு. சம் இன்டர்வியூல வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட படிச்ச பசங்க, சார் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்ல இருந்து எந்த கொஸ்டினுமே கேட்கல சார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? சொல்லியிருக்கானுங்க. நான் கேட்டா சரிடா வேற என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொன்னா அவன் இதை தான் சொல்லுவான், எஸ்சிஎம் டூல் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சார். அப்போ அவன் என்னது, அவன் கிட்டு அப்படின்ற நான் சொன்னா அவன் லாஸ்ட் வரைக்கும் என்ன பார்த்திருக்கான், ஓகே கிட்ல இருந்து கொஸ்டின் வரும், கிட்ல இருந்து கொஸ்டின் வரும்ட்டு தான் அவனுடைய மைண்ட் செட் இருந்துச்சே தவிர, ஓகேங்களா, கிட்ன்றது எந்த ஒரு செஷன் ஃபுல்லார வரும்ன்றதே அவன் மறந்துட்டான். ஏன்னா இப்ப நான் இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட்ன்றதை சொல்லுவேன். இதுக்கப்புறம் நான் பேசும்போதெல்லாம் நான் என்ன சொல்லுவேன், கிட்டுன்னு சொன்னதால அவன் கிட்டு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா டூலு அப்படின்னு நினைச்சிட்டு இந்த எஸ்சிஎம்ன்றதே மறந்துட்டான். ஓகேங்களா? அதனால தான் நான் இப்ப கிளியரா சொல்லிடுறேன், எஸ்சிஎம்ன்றது ஜஸ்ட் எ ப்ராசஸ். ஓகேங்களா? இந்த ப்ராசஸ்க்குள்ளார நாம யூஸ் பண்ற டூல் கிட். ஓகேங்களா? சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. நீங்க இது மேல இருக்க எந்த லாங்குவேஜ்ல நீங்க டெவலப் பண்ணியிருந்தாலும் இந்த கோடை மேனேஜ் பண்றது தான் நம்ம சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ண போறோம். கிளியரா கைஸ்? ஆன்லைன் கிளியர்? Yes, sir. இருக்குங்க, மல்டிபிள் டூல்ஸ் இருக்கு. இப்போ இந்த சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட்ல என் நம்பர் ஆஃப் டூல்ஸ் இருக்கு. ஆல்ரெடி நான் டாஸ்க் கூட ஐ திங்க் நீங்க ஆல்ரெடி செஷன் அட் பண்ணீங்கல்ல, நான் ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தேன். சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட் டூலுக்கு கீழே என்னென்ன டூல் வருதுலாம், என்னென்ன டூல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டாஸ்க் கொடுத்துருந்தேன். ஐ திங்க் கொடுக்கலையா? ஏன் நான் உங்களுக்கு ஒரு சார்ட் மாதிரி ஓபன் பண்ணிட்டு சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட்ல என்னென்ன டூல் இருக்கு, அட்லீஸ்ட் டாப் 5 டூல்ஸ் நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன்ல. ஓகே, ஐ வில் லேட்டர் ஆர்எஸ் நீங்க நாளைக்கு கூட இது பண்ணுங்க. இல்லைன்னா நான் ஐ திங்க் உங்களுக்கு வந்து அசைன்மெண்ட்ல ஷேர் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த அசைன்மெண்ட்ல போனீங்கன்னா யூ காட் இட் ஐ திங்க். ஓகேங்களா? ஆர்எஸ் ஐ வில் ப்ரொவைட் யூ, நாட் an issue. ஓகேங்களா? இப்போ சொல்லுங்க, எஸ்சிஎம்ன்றது என்னது? இட்ஸ் a source code management. ஓகேங்களா? இட்ஸ் a process. Git is a it's a tool. ஓகேங்களா? என்ன டூல்னு கேட்டாங்கன்னா version control system toolனு சொல்லணும். ஓகேங்களா? Git is a சிஸ்டம் டூல். ஓகேங்களா? இப்பதான் நான் கிட்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இது கிட் எதுக்காக யூஸ் பண்றோம், இந்த மாதிரி நிறைய திங்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் நீங்க டைம் கிடைக்கும் போது ஜஸ்ட் யூ வில் ரீட் இட். ரீடபிள் ஃபார்மேட்ல தான் இருக்கும். ஓகேங்களா? நான் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். ஓகேங்களா? கிட்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 வெர்ஷன் இருக்குங்க. ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ், இட்ஸ் நாட் எ வெர்ஷன். ஓகேங்களா? டைப். ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ், இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா என்டர்பிரைஸ் வெர்ஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? வாட் இஸ் த ஓப்பன் சோர்ஸ்? எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இட்ஸ் ஓப்பன் ஃபார் ஆல். ஓகேங்களா? நீங்க எதுவுமே பே பண்ண தேவையில்லை. ஆனா என்டர்பிரைஸ் வெர்ஷன்னா யூ நீட் டு பே. ஓகேங்களா? ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு கேட்டீங்கன்னா, ஓப்பன் சோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சம் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்காது. என்டர்பிரைஸ் வெர்ஷன் போனீங்கன்னா ஒரு சிலதான் அட்வான்டேஜஸா கொடுத்துருப்பான். ஓகேங்களா?
இப்போ நீங்க ஓப்பன் சோர்ஸ் தான் நாம லேர்ன் பண்ண போறோம். ஓகேங்களா? என்டர்பிரைஸ் வெர்ஷனுக்கும் இதுக்கும் மோஸ்ட்லி வேற எந்த சேஞ்சஸ் இருக்காது. ஓகேங்களா? லிட்டில் பிட் டிஃபரன்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஓகேங்களா? அத நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் செஷன் அப்போ உங்களுக்கு என்டர்பிரைஸ் வெர்ஷனும் காமிப்பாங்க ப்ராஜெக்ட் செஷன்ல. ஓகேவா? இப்போ நம்ம ஓப்பன் சோர்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? இந்த வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்ல 2 டைப் இருக்குங்க. ஓகேங்களா? ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் சொல்லுவாங்க. சிவிஎஸ் ஆர் சிவிசிஎஸ் ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நான் அது எல்லாமே இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். சிவிசிஎஸ் ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நான் இப்போதைக்கு ஜஸ்ட் இந்த டயகிராம் வச்சு மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? இதுக்குள்ளார இருக்கிறதெல்லாம் படிங்க. உங்களுடைய ஃபர்ஸ்ட் டாஸ்க்கும் இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேங்களா? உங்களுடைய ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்னன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் சிவிசிஎஸ் அண்ட் டிவிசிஎஸ். ஓகேங்களா? எதுவுமே இல்லைங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் டிவிசிஎஸ் தான். ஓகேங்களா? சிவிசிஎஸ்னா சென்ட்ரலைஸ்டு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். ஓகேங்களா? நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சென்ட்ரலைஸ்டு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்னா என்னன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு மேஜர் டிஃபரன்ஸ் என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்குன்றதை நீங்க எனக்கு டாக்குமெண்டேஷன் பண்ணிடுங்க. சிவிசிஎஸ் இது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன் ஜி இன்னைக்கே. ஓகேங்களா? நீங்க இதை பார்த்துக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சென்ட்ரலைஸ்டு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதாங்க. ஓகேங்களா? ரெண்டுமே நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, ஒரு காமன் ரெபாசிட்டரியில் நான் போட போறேன்னு சொல்லிட்டேன். அதுல இருந்து தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஜஸ்ட் இங்க பாருங்க, இந்த டயகிராம் நல்லா பாருங்க. வி ஹேவ் அ சர்வர். சர்வருக்குள்ளார என்ன இருக்கு? ரெபாசிட்டரி. ஓகேங்களா? கிட்ட பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே என்னன்னு படிக்க போறோம்னா ரெபாசிட்டரின்னு தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒன்னு ரெபாசிட்டரின்னு சொல்லுவாங்க, ஆர்எல்ஸ் ரெப்போன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ரெண்டுமே சேம் தான். ஓகேங்களா? கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இன்கேஸ் ரெப்போன்னு சொன்னாலும் அவங்க என்ன பண்றாங்க, ரெபாசிட்டரியை தான் மீன் பண்றாங்க நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இந்த ரெபாசிட்டரின்றது எங்க இருக்கு பாருங்க, சர்வர். நான் சொன்ன மாதிரி என்ன இருக்கு, காமன் சர்வர்ல இருக்கு. ஓகேங்களா? இங்க ஒர்க் ஸ்டேஷன் சொல்லியிருக்கேன். அது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் இமேஜின் திஸ் இஸ் a டிஃபரெண்ட் டெவலப்பர். ஓகேங்களா? இப்போ நீங்க 10 டெவலப்பர் இருக்கீங்கன்னா 10 டெவலப்பர் என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய லோக்கல்ல தான் கோட் என்ன பண்ணுவீங்க, டெவலப் பண்ணுவீங்க. ஓகேங்களா? டெவலப் பண்ணிட்டு இங்க கமிட்னு சொல்றாங்க. நம்ம கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்றோம் இல்லையா, அததான் நம்ம கிட்ல கமிட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அவன் என்ன பண்றான், ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு ஃபைல்ல ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல ஏதோ சம் கோட்ஸ் அவனுடைய என்ஹான்ஸ்மெண்ட்டை பண்ணிட்டு சேவ் பண்ணானா அது எங்க போய் கனெக்ட் ஆகுது பாருங்க, ரெபாசிட்டரி எங்க இருக்கு, சர்வர்ல இருக்கு. ஓகேங்களா? எனக்கு சொல்லுங்க, இப்போதைக்கு நம்ம டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ரியல் டைம்ல டெவலப்மெண்ட்ல எவ்வளவு பேர் இருப்பாங்க? ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல we have a 10+ மெம்பர்ஸ் இருப்பாங்க. மினிமம் 10+ மெம்பர்ஸ் இருப்பாங்க டெவலப்பரா. ஓகேங்களா? அப்போ ஜஸ்ட் இமேஜின், நாம ரியலாவே நாம என்ன பண்ணுவோம், சும்மா ஏதோ ஒன்று இப்படி எடிட் பண்ணாவே நம்ம என்ன பண்ணுவோம், இது அழியாம இருக்க கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணுவோம். கரெக்டா? அப்ப அதே போல இங்க ஏதாச்சும் டெவலப்பர் டெவலப் பண்றான்னு வைங்க, அப்ப அவன் ஈச் அண்ட் எவ்ரி டெவலப்மெண்ட்க்கும் ஏதாச்சும் ஒரு பீஸ் ஆஃப் கோட் அடிச்சானா அவன் என்ன பண்ணுவான், அதை சேவ் பண்ணுவான். கரெக்டா? அப்போ அந்த சேவ் தான் என்னது, கமிட். அப்ப அவன் கமிட் பண்ணானா என்னுடைய அந்த சேவ் பண்ற கமிட் எங்க போய் டைரக்ட் அக்சஸ் ஆகுது பாருங்க, ரெபாசிட்டரில, சர்வர்ல இருக்க ரெபாசிட்டரில அக்சஸ் ஆகுது. கரெக்டா? ஓகே. 10 பேருக்கு மேல இருக்காங்க. ஏதாச்சும் கேக்குறீங்களா ப்ரோ? இப்ப அஜய்? சர்வர்ல இருக்க ரெப்போன்னு சொன்னீங்களா ப்ரோ? வாட் இஸ் மீன் பை ரெப்போ ப்ரோ? அது எதுக்காக யூஸ் பண்ற ரெப்போ? அதுதான் நான் சொன்னேன்ல, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெவலப்பர் கோட டெவலப் பண்ணிட்டு அவன் லோக்கல்லே வச்சிருக்க கூடாதுல்ல. இன்கேஸ் லோக்கல்லே வச்சிருக்கானா அவனுடைய லேப்டாப் கரப்ட் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? இல்லைன்னா அவன் அன்அவைலபிள் போறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கரெக்டா? அப்படி ஏதாச்சும் நடந்துச்சுன்னா நம்மளால கோட வந்து பாத்தீங்கன்னா அவன் பண்ண சேஞ்சஸ் எடுக்க முடியாது இல்லைங்களா? அதனால ஓகே. ரியல் டைம்ல நம்ம எப்ப வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான டெவலப்பர் கோட் சேஞ்ச் பண்ணாலும் அவன் சென்ட்ரலைஸ்டு ரெபாசிட்டரி தான் போடுவான். ஜஸ்ட் இப்போதைக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர்னு நினைச்சுக்கங்க. ஓகேங்களா? ஓகே ஷேர் ப்ரோ. பாயிண்ட் அக்சஸ் பண்ணிருக்கீங்களா அஜய்? ஷேர் பாயிண்ட்னா என்னன்னு தெரியுமா? இல்லைன்னா நான் தெரியும் எக்ஸ்பிளைன் ப்ரோ. பண்றேன். தெரியும் ப்ரோ. கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஷேர் ஃபோல்டர் மாதிரி தானே ப்ரோ இது? ஷேர்ட் ஃபோல்டர். ஓகேங்களா? அங்க ஆமா. ஏன் எல்லாருக்கும் ஷேர் பாயிண்ட் அக்சஸ் கொடுத்துருக்காங்க? ஏன்னா இப்ப சப்போஸ் அந்த யூசர் கிட்ட இருக்கிற டேட்டா வந்து நம்ம இன்னொரு சிஸ்டம்ல ஷேர் பண்ணி ஆக்சஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சிஸ்டம் நேம் அக்சஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதே கான்செப்ட் தான் இங்க வரும். ஓகேங்களா? இங்க நீங்க என்ன பண்றீங்க, கோட டெவலப் பண்றீங்க. கோட உங்களுடைய பர்சனல் மிஷின்லயே வச்சா திஸ் இஸ் நாட் அ சேஃப்டி. ஓகேங்களா? அதனால நம்ம என்ன பண்றோம், ஒரு சென்ட்ரலைஸ்டு ரெபாசிட்டரிக்கு மூவ் பண்ணோம். ஓகேங்களா? ரெபாசிட்டரி கால் அதுவும் ஒரு ஃபோல்டர்னு நினைச்சுங்க. ஓகேங்களா? நான் உங்களுக்கு கிட் காமிக்கும் போது உங்களுக்கு ஷோ பண்றேன். ஓகேங்களா? அது எப்படி ஓகே இருக்கும்னு. ஓகே ப்ரோ. ஓகேங்களா? ஓகே. ஓகே. ஈச் அண்ட் எவ்ரி டைம் அவன் சேவ் பண்ணும்போது என்ன பண்ணும், போயிட்டு சர்வர் அக்சஸ் பண்ணுமா? அப்போ 10+ மெம்பர்ஸ் இருப்பான். ஓகேங்களா? டீம்ல அவன் எல்லாரும் அட் எ டைம்ல வந்து பார்த்தா அவனுடைய கோட சேவ் பண்ணா என்ன ஆகும், ஈச் அண்ட் எவ்ரி டைம் போயிட்டு அது என்ன ஆகும், சர்வர் அக்சஸ் பண்ணும். கரெக்டா? 10+ மெம்பர்ஸ்னா ஓகே. 30+ மெம்பர்ஸ் இருக்க டீம்ல
அவனும் என்ன பண்ணுவான், ஈச் அண்ட் எவ்ரி டெவலப்பர் அவன் ஒர்க் பண்ணும்போது சேவ் பண்ணுவான். சேவ் ஆகும். ஆனா உங்களுக்கு என்ன ஆகும், பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ வரும். ஓகேங்களா, புரியுதுங்களா? அப்போ இந்த சென்ட்ரலைஸ்ட் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் நம்ம யூஸ் பண்ணனா என்ன ஆகும்னா, இது கொஞ்சம் ஸ்லோவா ஆயிடும். ஓகேங்களா, பர்ஃபார்மன்ஸ் வைஸ் சம் இஷ்யூ ஆகும். ஓகேங்களா, அட் எ டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் போயிட்டு சர்வர் அக்சஸ் பண்ணாங்கன்னா சர்வர் ஹேங் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதோடைய அட்வான்டேஜஸா எடுத்துட்டு வந்தது தான் டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். ஓகேங்களா, அங்க இருக்க ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இங்க உங்களுக்கு இருக்காது. ஓகேங்களா, நம்மளுடைய கிட் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் தான் யூஸ் ஆகுது. ஓகேங்களா, அதுக்காக தான் நான் இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா, அப்போ கிட்ன்றது எந்த வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்ல யூஸ் ஆகுது, டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்ல தான் நமக்கு யூஸ் ஆகுது. கிளியரா? ஓகே, டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் யூஸ் பண்றதால என்ன பெனிஃபிட்னு கேட்டீங்கன்னா, ஓகேங்களா, இங்க பாருங்க இந்த டயக்ராம்ல உங்களுடைய ரெபாசிட்டரி சர்வர்ல இருக்கு. கரெக்டா? சேம் தான். ஆனா உங்களுக்கு ஒர்க் ஸ்டேஷன்லயும் என்ன இருக்கு, ஒரு ரெபாசிட்டரி இருக்கு. அப்போ தட் மீன்ஸ் என்னன்னா, உங்களுக்கு சர்வர்ல இருக்க என்டையர் செட்டப்பும் உங்களுக்கு எங்க இருக்கும், உங்களுடைய லோக்கல் மிஷின்லயும் இருக்கும்னு அர்த்தம். ஓகேங்களா, அப்போ நீங்க ஈச் அண்ட் எவ்ரி டைம் சேவ் பண்ணும்போது உங்களுக்கு டைரக்டா போயிட்டு சர்வர் அக்சஸ் பண்ணாது. எங்க அக்சஸ் பண்ணும், லோக்கல் ரெப்போல அக்சஸ் பண்ணும். நீங்க எப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஷிஃப்ட் முடிச்சுட்டு வெளியில போறீங்களோ அப்பதான் நீங்க என்ன பண்ணுவீங்க, புஷ் பண்ணுவீங்க கூட. ஓகேங்களா, புஷ் மீன்ஸ் நீங்க உங்களுடைய லோக்கல்ல இருந்து உங்களுடைய சர்வருக்கு என்ன பண்ண போறீங்க, உங்களுடைய கோட புஷ் பண்ண போறீங்க. ஓகேங்களா, அப்போ எத்தனை தடவை உங்களுக்கு அக்சஸ் பண்ணும், 30 டெவலப்பர் இருக்கானா 30 டைம் மட்டும்தான் உங்களுக்கு இந்த சர்வர்ல அக்சஸ் ஆகும். ஓகேங்களா, அப்போ இங்க உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா, இருக்காது. பட் ஒன்னொரு இப்ப ஷிஃப்ட் எல்லாருமே 5:30 முடியுதுன்னா 5:15 எல்லாருமே புஷ் பண்ணுவாங்க. எல்லாரும் ஒரு தடவை தான் புஷ் பண்றாங்க. ஆனா நீங்க இதுக்கு முன்னாடி இருக்கிறத யூஸ் பண்ணீங்கன்னு ஒவ்வொரு தடவை கண்ட்ரோல் எஸ் கொடுக்கும் போதும் உங்களுக்கு வரும். ஓகேங்களா, அட் எ டைம்ல ஒரு 30 பேர் வர்றதுன்றது டிஃப்ரெண்ட். ஓகேங்களா, எனி டைம் ஒரு சர்வர் அக்சஸ் பண்ணிட்டே இருக்கிறது வில் பி டிஃப்ரெண்ட். ஓகேங்களா, நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, இதை தாண்டி நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு இது ரெண்டுக்கும். ஓகேங்களா, அதெல்லாம் நீங்க தான் எனக்கு என்ன பண்ண போறீங்க, எடுக்க போறீங்க டிஃபரன்ஸ். ஓகேங்களா, இது ஜஸ்ட் தியரிட்டிக்கல் தான். கைஸ் எல்லாரும் கிளியரா? இதுல எல்லாரும் கிளியர்னா நம்ம பிராக்டிகல் செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆன்லைன் எஸ் ப்ரோ. ஓகே ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் இட். சப்போஸ் எனக்கு ஷிஃப்ட் முடிஞ்சு இப்போ ஆல்ரெடி அவங்க லோக்கல்ல சேவ் பண்ணி அதை அப்டேட் பண்ணி போறேன்னு வச்சுக்கோங்க சார். இல்லை நாளைக்கு வந்து சப்போஸ் நான் ஃபைனல் பண்ணி போனாலுமே நாளைக்கு அதை வந்து மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அதெல்லாம் தான் நம்ம பார்க்குறோம். அது எல்லாமே இந்த ஆர்கிடெக்ட்ல பார்ப்போம். ஓகேங்களா, திஸ் இஸ் a சிம்பிள் ஆர்கிடெக்ட். உங்களுக்கு புரியுறதுக்காக இதுதான் கிட் ஆர்கிடெக்சர்ல இல்ல. ஓகேங்களா, நீங்க கிட் ஆர்கிடெக்ட்னு போனா இட் வில் பி டிஃப்ரெண்ட். ஓகேங்களா, நான் யூசர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த மாதிரி கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா, இதெல்லாம் தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஜஸ் தான் நம்ம பண்ண போறோம். வித் நான் வந்து கமெண்டோட கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இந்த ஸ்டேஜஸ். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒர்க்கிங் டைரக்டரில இருந்து இந்த லோக்கல் ரெப்போ வரைக்கும் இருக்குங்களா, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய லோக்கல் மிஷினுடைய அக்சஸ். ஓகேங்களா, இது எல்லாமே நம்ம என்ன பண்ண போறோம், லோக்கல் ரெபாசிட்டரியில பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய டாஸ்க். ஓகேங்களா, இந்த ஒரு டாஸ்க் இருக்குங்களா, இது மட்டும் தான் நான் என்ன பண்ண வேண்டிய டாஸ்க், லோக்கல் ரெப்போல இருந்து ரிமோட் ரெபாசிட்டரி, அதாவது சர்வர்ல இருக்குங்களா ரெபாசிட்டரி, அதை அக்சஸ் பண்றதுக்கான டாஸ்க். ஓகேங்களா, இங்க நம்மளுடைய லோக்கல் ரெபாசிட்டரியில என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்கு பாருங்க. ஒர்க்கிங் டைரக்டரின்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா, ஸ்டேஜிங் ஏரியான்னு ஒன்று இருக்கு, லோக்கல் ரெப்போன்னு ஒன்று இருக்கு. 3 திங்ஸ் இருக்கு. ஓகேங்களா, நம்ம இது பத்தி ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணலாம். ஒர்க்கிங் டைரக்டரினா என்னன்னா ஜஸ்ட் லைக் எ ஃபோல்டர். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இப்போ நான் ஏதோ ஒரு திங்ஸ் ஒர்க் பண்ண போறேன்னு வைங்க. ஓகேங்களா, ஐ ஜஸ்ட் கிரியேட் ஒன் ஃபோல்டர், நியூ ஃபோல்டர். ஓகேங்களா, நம்ம ஹாபியஸா எந்த ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தாலும் எந்த ஒரு ப்ராசஸ் பண்ணாலும் என்ன பண்ணுவோம், ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவோம். ஓகேங்களா, நான் என்ன பண்ண போறேன், கிட் ஈவினிங் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேங்களா, கிட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு இதுக்குள்ளார தான் நான் என்ன பண்ண போறேன், இதுக்கப்புறம் நான் பண்ண போறேன் ப்ராசஸ்லாம் பண்ண போறேன். அப்போ இதுதான் என்னுடைய ஒர்க்கிங் டைரக்டரி. ஓகேங்களா, இங்க ஸ்டேஜிங் ஏரியான்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா, இதை நான் லேட்டரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் ப்ராக்டிகலா போகும்போது. இங்க லோக்கல் ரெப்போன்னு ஒன்று இருக்கு. அது என்னதுங்க, நான் என்ன சொன்னேன், ரிமோட்ல இருக்க மாதிரியே உங்களுக்கு ஒரு ரெபாசிட்டரியை லோக்கல்லயே நான் செட்டப் பண்ண போறேன்னு சொல்லுவேன். ஓகேங்களா, இது எப்போ செட்டப் ஆகும்னா whenever we go to the initiation the git, அப்பதான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லோக்கல் ரெபாசிட்டரி கிரியேட் ஆகும். ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த இது மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இந்த 3 திங்ஸ் நமக்கு இருக்கு. ஸ்டேஜிங் ஏரியான்னு ஒன்று இருக்கு, ஒர்க்கிங் டைரக்டரின்னு ஒன்று இருக்கு, லோக்கல் ரெப்போன்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா, ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாலேஷன் பார்த்துடலாமா, எப்படி ஒரு கிட் இன்ஸ்டால் பண்ணணுன்றத பார்த்துடலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்ம ஒவ்வொன்றா போகலாம். ஓகேவா, நீங்க இதுக்கு முன்னாடி கிளவுட் படிக்கும்போது நிறைய சைட்ஸை நானே ரெஃபர் பண்ண சொல்லியிருப்பேன். ஓகேங்களா,
என்கிட்ட நீங்க கிளவுட் படிச்சிருந்தாலும் ஓகேங்களா, நான் என்ன சொல்லியிருப்பேன், டிஃப்ரெண்ட் சைட்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ண சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, ஆனா நீங்க டெவாப்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களால முடிஞ்ச வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, ட்ரஸ்டட் சைட் மட்டுமே யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா, ஏன்னா இதுக்கப்புறம் நமக்கு அப்புறம் டெவாப்ஸ்க்கு அப்புறம் செக் பண்றதுக்கு யாருமே கிடையாது. நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அட் த எண்ட் பாயிண்ட். ஓகேங்களா, ஒரு அப்ளிகேஷனோட எண்ட் பாயிண்ட் யாரு, டெவாப்ஸ் இன்ஜினியர் தான். ஓகேங்களா, உங்களை தாண்டி டெஸ்ட் பண்றதுக்கு யாருமே கிடையாது. இன்கேஸ் டெவலப்பர் உங்களுக்கு ஏதாச்சும் அன்வான்ட் சைட்ஸை யூஸ் பண்ணியிருந்தானா உங்களால கேப்சர் பண்ண முடியும். ஓகேங்களா, ஆனா நீங்களே வந்து ஒரு அன்வான்ட் சைட்ஸை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா யாராலையும் கேப்சர் பண்ண முடியாது. ஓகேங்களா, டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா விசில் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு பெரிய லெவல்ல எஸ்கலேஷன் வச்சு சம்மடி அடிப்பாங்க. ஓகேங்களா, நான் இப்போ இன்ஸ்டால் பண்ண போறேன் கிட்டு. ஓகேங்களா, அதுக்கேற்ற மாதிரியே நீங்க அதை பத்தி ரொம்ப ஒரி பண்ணிக்காதீங்க. நீங்க டெவாப்ஸ்ல படிக்கிற எல்லா டூலுக்குமே எக்ஸாக்டான டாக்குமெண்டேஷனும் இருக்கும். ஓகேங்களா, எக்ஸாக்டான என்ன சொல்றது சைட்ஸும் இருக்கு. அவங்களே தே ஹேவ் அ ஓன் சைட்ஸ். ஓகேங்களா, இப்போ நான் கிட்னு அடிச்சேன்னா இதுதான் வந்து அஃபிஷியல் சைட். ஓகேங்களா, கிட் SCM. ஓகேவா, இங்க நான் போறேன், கிட் டவுன்லோட்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, மேக் OS இன்கேஸ் நீங்க ஒர்க் பண்றது மேக் OSனா இந்த கமெண்ட்ஸ் எடுத்து நீங்க என்ன பண்ணணும், உங்களோட மேக் OSல ரன் பண்ணணும் ஃபார் இன்ஸ்டாலேஷன். ஓகேங்களா, இன்கேஸ் நீங்க விண்டோஸ் பேஸ்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்றீங்கன்னா விண்டோஸ்ல இந்த 64 பிட்னு இருக்கீங்களா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், ஒரு EXE டவுன்லோட் ஆகும். ஓகேங்களா, அதுல இருந்து நீங்க என்ன பண்ணணும், இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். யா, நான் இங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சு. ஓகேங்களா, கமெண்ட்லாம் இல்ல. ஓகேங்களா, விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் வெரி ஈஸிங்க. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு டவுன்லோட் ஆனதை நான் காமிக்கிற பாருங்க. டவுன்லோட்ஸ்ல போனா எனக்கு டவுன்லோட் ஆயிருக்கும். இந்த மாதிரி டவுன்லோட் ஆயிடுச்சா, இதை நான் டபுள் கிளிக் பண்ணனா என்ன ஆகும்னா, பண்றேன் உங்களுடைய சர்வர்ல இன்ஸ்டால் ஆகும். ரன்னான்னு கேக்குது, நான் ரன்னு கொடுத்தனா எனக்கு என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டால் ஆயிரும். ஓகேவா, ஹேங் ஆயிடுச்சா, இல்ல இல்ல நோ கொடுத்துறேன். ஓகேங்களா, நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா, அதால நான் என்ன பண்றேன், நோ கொடுத்துறேன். ஓகேங்களா, ஜஸ்ட் நீங்க டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சு. இன்கேஸ் நீங்க போயிட்டு லினக்ஸ் ஃபிளேவர்ல ஒர்க் பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணணும், இங்க மட்டும் தான் கொஞ்சம் சேஞ்சஸ். என்னன்னா ஜஸ்ட் அந்த ரெபாசிட்டரி தான். ஆல்ரெடி லினக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு இஸ் இட் ஃபைன். ஓகேங்களா, தெரியாதவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, இன்கேஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா லினக்ஸ், அதாவது வந்து பாத்தீங்கன்னா அமேசான் லினக்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா பேஸ் லினக்ஸ் OS இருக்கும். ஓகேங்களா, அது நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா திஸ் இஸ் அ கமெண்ட் m install git அப்படின்றத நீங்க கொடுக்கணும். ஓகேங்களா, இஃப் யூ வாண்ட் ஐ ஜஸ்ட் டைம் இருக்கா, நான் வேணா உங்களுக்கு ஒரு லினக்ஸ் மிஷின் கிரியேட் பண்ணி வேணா நான் காமிக்கிறேன். ஓகேங்களா, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஐ ஜஸ்ட் இக்னோர் இட். நான் ஏன் AWS யூஸ் பண்றேன், அஜூர் யூஸ் பண்ணலாம் கேட்காதீங்க. ஜஸ்ட் நான் ஒரு மிஷின் மட்டும் தான் கிரியேட் பண்ண போறேன் லினக்ஸ் ஃபிளேவர்ல. ஆமா, ஓகேங்களா, இதுதான் எனக்கு கொஞ்சம் ஃபாஸ்டரா இருக்கும் VM கிரியேட் பண்றதுக்கு. ஓகேங்களா, ஆல்ரெடி ரன்னிங்லயே இருக்கு. சார் இந்த ரெக்கார்டிங்ஸ் கிளாஸ் முடிஞ்சதும் அனுப்புவீங்களா? ஷேர் பண்ணுங்க. ஃபைன். எனக்கு இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகட்டும். ஓகேங்களா, மீன்வேல் நான் மற்றதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்தேன். ஓகேங்களா, இப்போ நாம என்ன பண்ணிட்டோம், கிட்ல எப்படி விண்டோஸ்ல எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்றது பார்த்தாச்சு. கரெக்டா, விண்டோஸ்ல இன்ஸ்டால் ஆன உடனே ஓகேங்களா, இந்த கிட்டை நீங்க அக்சஸ் பண்றது 3 வழியில அக்சஸ் பண்ணாங்க. ஓகேங்களா, 3 ways இஸ் தேர். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வே என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க CMD மீன்ஸ் கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலமா நீங்க என்ன பண்ணலாம், அக்சஸ் பண்ணலாம் கிட்ட. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டேன், கிட்ட வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையா நீங்க செக் பண்ணணும். பிஃபோர் வி கோயிங் ஆன் எனி இன்ஸ்டாலேஷன், நாட் ஃபார் அ கிட், நாட் ஒன்லி ஃபார் அ கிட். ஓகேங்களா, நீங்க என்ன ஒரு டூல் நீங்க இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைச்சாலும் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செக் பண்ணணும், ஆல்ரெடி அந்த பர்டிகுலர் டூல் உங்களுடைய மிஷின்ல இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். ஓகேங்களா, எப்படி இப்போ கிட்டுக்கு நீங்க எப்படி செக் பண்ணுவீங்கன்னா, கிட்டு -- வெர்ஷன், திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் கமெண்ட். கிட்டு உங்களுடைய மிஷின்ல இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கு இதுதான் கமெண்ட், git -- வெர்ஷன். ஓகேங்களா, கொடுத்துட்டு என்டர் அடிச்சீங்கன்னா கிட் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயிருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும், இந்த மாதிரி சம் வெர்ஷன்ஸ் வரும். ஆமா, git வெர்ஷன்
2.42 இன்ஸ்டால் ஆயிருக்கு, விண்டோஸ் 0.2 உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிருக்குன்னு வந்துடும். ஓகேங்களா? அப்போ நீங்க இது போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும், கிட் இன்ஸ்டால் ஆயிருக்குன்னு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க, உங்களுக்கு வந்திருக்க டிக்கெட்ல போயிட்டு, டேய் நீ வந்து கிட் இன்ஸ்டால் பண்ண சொல்லி எனக்கு டிக்கெட் போட்டிருக்க, ஆல்ரெடியே உங்க மிஷின்ல என்ன இருக்கு, கிட் இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெர்ஷனை இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டு நீங்க என்ன பண்ணிடணும், உங்களுடைய டிக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடணும். தட்ஸ் இட். ஓகேங்களா? கிரியேட் ஆகும். கிரியேட் பண்ணலனா ஏன் கிரியேட் ஆகல? why this a time was slower ட்ரை பண்ணி பாருங்க. இல்லையே. செக்யூரிட்டி இல்ல அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை. எல்லாமே கொடுத்துருந்தேன், கீபேர்ஸ் தான் கொடுத்துட்டேன், டெவாப்ஸ் தான் செலக்ட் பண்ணுங்க. ஓகே, அங்கே இருந்தே பார்த்தறேன் கிரியேட் ஆகுதா இல்லையா சொல்லிட்டு. கிரியேட்டட் சக்சஸ்ஃபுல்லி. ஓகே, அது ஓபன் ஆகும். ஓகேங்களா? கிட்டோட வெர்ஷன் வந்து ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் தானே சார்? ஸ்டாண்டர்ட் வெர்ஷனும் இருக்குங்க, உங்களுக்கு ப்ரீவியஸ் வெர்ஷன் வேணும்னா நீங்க அதுவும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, both are free. திஸ் இஸ் இல்லங்க, இது வந்து பார்த்தா 2.420 உடைய இதுதான் லேட்டஸ்ட் வெர்ஷன். ஓகேங்களா? இஃப் யூ வாண்ட் அ ப்ரீவியஸ் வெர்ஷன் மீன்ஸ் யூ நீட் டு டவுன்லோட் இட் த ப்ரீவியஸ் வெர்ஷன் ஆல்சோ. ஓகேங்களா? யூ கேன் ஏபிள் டு 2.42 தானே பண்ணனும். ஆமா, எப்பவுமே லேட்டஸ்ட் வெர்ஷன் எடுத்துங்க கிட்ட பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ஏன் கிட்ட பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே n-1 எடுக்க சொல்லுவேன். ஓகேங்களா? ஆனா ஏன் நான் கிட்ட மட்டும் அப்டேட்டட் வெர்ஷன் எடுக்க சொல்றேன்னா, கிட்ட எப்பவுமே நம்ம பேக்கேஜ் வைஸ் தான் என்ன பண்ணுவோம், இன்ஸ்டால் பண்ணுவோம். ஓகேங்களா? யாருக்காச்சும் தெரியுமா வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பேக்கேஜ் அண்ட் EXE? நீங்க EXE மூலமா இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா ஒரு டூல என்ன நடக்கும், பேக்கேஜ் மூலமா இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்? EXE is a bunch of package. பேக்கேஜ்னா நமக்கு வேணும்ன்றது சொல்லுங்க. வேணுன்ற வெர்ஷன் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ நாம எப்பவுமே ரியல் டைம்ல ஒர்க் பண்ணும்போது பேக்கேஜஸ் தான் இன்ஸ்டால் பண்ணுவோம், EXE இன்ஸ்டால் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? ஏன்னா நீங்க EXE நீங்க ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே என்ன இருக்கும், 2.4.2.0 மட்டும் தான் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? இதுவே நீங்க பேக்கேஜ் வைஸ் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா உங்களால என்ன பண்ண முடியும், ஓல்டர் வெர்ஷனும் போக முடியும், நியூவர் வெர்ஷனும் வர முடியும். ஓகேங்களா? நீங்க ரியல் டைம்ல போகும்போது பேக்கேஜஸ் தான் எப்பவுமே இன்ஸ்டால் பண்ணுவீங்க. ஓகேங்களா? அதனால இந்த வெர்ஷன் பத்தி நீங்க எதுவும் கவலை பண்ணணும்னா விண்டோஸ்ல பேக்கேஜ் வைஸ் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. பண்ணலாமே. உங்களுக்கு டபிள்யூ நீங்க இதுலயே வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் பேக்கேஜை நீங்க டவுன்லோட் பண்ணலாம். எக்ஸாக்ட்லி. ஓகேங்களா? ஒரே நிமிஷம், பெண்டிங்ல இருக்கு. எல்லாருக்கும் தெரியுங்களா எப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு? ஆல்ரெடி எவ்ரிஒன் நோ ரைட்? ரெண்டுமே ரன்னிங் இருக்கு. எப்படியும் நான் பே பண்ண போறது இல்ல, அதுக்கு எதுக்கு? ஓகேங்களா? புட்டி. ஓகேங்களா? புட்டி வழியா தான் நம்ம என்ன பண்ணுவோம், லினக்ஸ் ஃபிளேவரை கனெக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா கைஸ்? எல்லாருக்கும் தெரியுமா? யாருக்காச்சும் இது புட்டி கனெக்ஷன் தெரியாதுன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல, நான் டைரக்டா ஃபாஸ்டா போயிடுவேன். எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ஓகே, இந்த புட்டி வழியா தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா லினக்ஸ் ஃபிளேவர் கனெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? நீங்க வந்து விண்டோஸ் ஃபிளேவரை எப்படி கனெக்ட் பண்ணுவீங்கன்னா RDP வழியா கனெக்ட் பண்ணுவீங்க, ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன். ஓகேங்களா? அதே போல நீங்க ஒரு புட்டி சர்வரை கனெக்ட் பண்ணணும்னா சாரி ஒரு லினக்ஸ் சர்வரை கனெக்ட் பண்ணா என்ன பண்ணணும், புட்டி வழியா தான் கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? நீங்க புட்டி ஓபன் பண்ணீங்கன்னா ஹோஸ்ட் நேம் கேட்கும். இந்த இடத்துல நீங்க உங்களுடைய IP கொடுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த SSH ஒன்று இருக்கு இல்லைங்களா, இதுக்குள்ளார போயிட்டு அத்தன்டிகேஷன்ல போயிட்டு நீங்க உங்களுடைய கீ கொடுக்கணும். இதுதான் நான் கொடுத்த கீ. ஓகேங்களா? என்னுடைய பிரைவேட் கீ. ஓகேங்களா? இதை நான் செலக்ட் பண்ணிட்டு ஓபன் கொடுத்துட்டு இங்க நான் கொடுத்தனா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் கேட்கும், என்ன யூசரா நீ லாகின் பண்ண விரும்புற அப்படின்னு கேட்கும். ஓகேங்களா? பிஃபோர் தட் ஐ ஜஸ்ட் சேஞ்சிங் தி செட்டிங். அப்பியரன்ஸ் போயிட்டு இங்க போயிட்டு நீங்க உங்களுடைய ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த பிளாக் கலர் விண்டோ உங்களுக்கு பிடிக்கலனா இந்த கலர்ஸ் போயிட்டு யூஸ் சிஸ்டம் கலர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் விண்டோல வந்துடும். ஓகேங்களா?
ஈஸி டு யூசர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் யூசர் ஃபார் அமேசான் லினக்ஸ். ஓகேங்களா, இது எல்லாத்துக்குலாம் போட்டுறாதீங்க. நீங்க அஷூர்ல கிரியேட் பண்ணும்போது டிஃபால்ட் யூசர் வேறவா இருக்கும். ஓகேங்களா, ஓகே. எந்த ஒரு இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போதும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஈஸி டு யூசர்ல பண்ணக்கூடாது. ஓகேங்களா, எப்பவுமே நம்ம யாராச்சும் சொல்லுங்க, லினக்ஸ் ஃபிளேவருடைய அட்மினிஸ்ட்ரேட்டர் யூசர் எது? ரூட். ஓகேங்களா, எப்படி ரூட் யூசருக்கு ஸ்விட்ச் ஆகணும்னா சூடோ su ஐஃபன் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸி டு யூசர்ல இருந்து, அதாவது நீங்க லாகின் பண்ண யூசர்ல இருந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், ரூட் யூசரா போய்க்கலாம். ரூட்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அக்சஸ். ஓகேங்களா, நம்ம விண்டோஸ்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அக்சஸ் இருந்தா தான் நம்மளால இன்ஸ்டால் பண்ண முடியும். ஓகேங்களா, சேம் கான்செப்ட் தான் இங்க. ஓகேங்களா, ரூட் யூசரா போயிட்டு நான் இன்ஸ்டால் பண்ண போறேன். ஓகேங்களா, வாட் இஸ் அ கமாண்ட் மீன்ஸ் எம் இன்ஸ்டால் git, அவ்வளவுதாங்க கமாண்ட். இந்த எம்ன்றது ரெபாசிட்டரி. ஓகேங்களா, திஸ் இஸ் ஃபார் லினக்ஸ். இதுவே நீங்க உபுண்டு யூஸ் பண்ணீங்கன்னா இங்க ஆப்ட்னு யூஸ் பண்ணுவோம். ஆப்ட் ஆர் ஆப்ட் கெட் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, இது மட்டும் தான் சேஞ்ச் ஆகும், மற்றதெல்லாம் உங்களுக்கு சேம் தான். இன்ஸ்டால் மீன்ஸ் நான் இன்ஸ்டால் பண்ண போறேன். எதை இன்ஸ்டால் பண்ண போறேன்? கிட்ட இன்ஸ்டால் பண்ண போறேன். தட்ஸ் இட். இது வந்து இவ்வளோ மெமரி ஆகும், இதெல்லாம் ப்ராசஸ் பண்ண போறேன், இன்ஸ்டால் பண்ண போறேன்னு கேட்குது. எஸ்ன்னு கொடுத்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா, அவ்வளோதான், இன்ஸ்டாலேஷன் டன். ஓகேங்களா, நான் இன்னைக்கு உங்களுக்கு என்ன பண்ண போறேன்னா ஐ ஜஸ்ட் கோ வித் தட் கமாண்ட் ப்ராம்ப்ட் வழியா நான் உங்களுக்கு ரன் பண்ண போறது இல்லை. ஓகேங்களா, அது ரொம்ப கிளம்சியா இருக்கும், உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஆனா நீங்க என்ன பண்ணலாம், கமாண்ட் ப்ராம்ப்ட் வழியாவும் கிட்ட அக்சஸ் பண்ணலாம். ஓகேங்களா, நீங்க இன்கேஸ் விண்டோஸ்ல நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா இட்ஸ் வெரி குவைட் ஈஸி. ஓகேங்களா, இங்க நீங்க கிட்ட இன்ஸ்டால் பண்ணும்போது கிட் பேஷ்னு உங்களுக்கு ஒன்று வந்துடும் கொடுத்தீங்கன்னா. ஓகேங்களா, கிட் பேஷ்ன்றது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டால் ஆயிடும் விண்டோஸ்ல. ஓகேங்களா, நான் இன்னைக்கு கிட் பேஷ்ல இன்னைக்கு ஒர்க் பண்ணி காமிக்க போறேன். நெக்ஸ்ட் செஷன்ல நான் என்ன பண்ணுவேன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லினக்ஸ் ஃபிளேவர்ல ஒர்க் பண்ணி காமிக்க போறேன். தென் யூ கெட் அ ஐடியா ஃபார் எவ்ரிதிங். ஓகேவா? ஓகே, பட் ஏஎம் டைம்ல போத் வெர்ஷன்ஸ்லி வொர்க் பண்ண மாதிரி சினாரியோஸ். ஆமா, நீங்க இதுல நீங்க மேக்ஸிமம் விண்டோஸ், உங்களுக்கு மிஷின் விண்டோஸ்ல தான் மேக்ஸிமம் கிடைக்கும். ஓகேங்களா, இன்கேஸ் சம்டைம்ஸ் என்ன நடக்கும்னா நீங்க போயிட்டு உங்களுடைய சர்வர்லயே ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். சர்வர் என்னவா இருக்கும், 75% சர்வர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லினக்ஸ் ஃபிளேவர்ல தான் இருக்கும். ஓகேங்களா, அப்போ நீங்க அங்க போயிட்டு லினக்ஸ்ல எப்படி ஒர்க் பண்றதுன்னு தெரியாம இருக்கக்கூடாது. அதனால தான் ஒரு செஷன் இதுலயும் ஒரு செஷன் அதுலயும் இருக்கு. ஓகேவா, கிட் பேஷ் இதை ஓபன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஓபன் ஆயிருச்சு. கிட் இன்ஸ்டால் பண்ணா சர்ச்ல இது சார் இப்போ கிட் இன்ஸ்டாலேஷன் விண்டோஸ் இன்ஸ்டாலேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்தாக்கா அடிஷனல் ஐகான்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து காமிக்குது. ஸோ ஆமா. be a default or we need to choose any special இல்லங்க, நீங்க டிஃபால்ட்டே போங்க. டிஃபால்ட் போனாவே எல்லாமே வந்துரும். ஓகே ஓகேங்களா, சார் இப்போ கண்டிப்பா இப்போ ரிலாக்ஸ் தெரிஞ்சுக்கணுமா சார் டெவாப்ஸ்க்கு? ஆமாங்க, கண்டிப்பா தெரிஞ்சிருக்குங்க. நீங்க அதை பத்தி ஒரி பண்ணிக்காதீங்க. நான் ஒரு செஷன் எடுக்கும்போது ஒரு கமாண்ட் நான் யூஸ் பண்ணும்போதும் அந்த கமாண்டோடைய எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பேன். ஓகேங்களா, அப்படியே உங்களுக்கு அந்த அளவுக்கு புரியலனாலும் லினக்ஸ் செஷன் இருக்கு. ஓகேங்களா, லினக்ஸ் செஷன்லயும் உங்களுக்கு புரியலனா நான் சம் லிங்க்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகேங்களா, அதுல போனீங்கன்னா நீங்க ஈஸியா லேர்ன் பண்ணிடலாம். ஓகேங்களா, லினக்ஸ் பாக்குறதுக்கு தாங்க உங்களுக்கு பயமா இருக்கும், ரொம்ப ஈஸி லினக்ஸ்லாம். ஓகேங்களா, ஜஸ்ட் நீங்க என்ன, நீங்க எப்படி லேர்ன் பண்ணணும்னா ஓகேங்களா, விண்டோஸ்ல நீங்க என்னென்னலாம் ஆக்டிவிட்டி பண்ணுவீங்களோ அது எல்லாமே நீங்க அப்படியே ஜஸ்ட் கம்பேரிட்டிவ் லினக்ஸ். ஓகேங்களா, நம்ம எப்படி வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, ஓகே நான் விண்டோஸ்ல இது பண்ணுவேன், இதே போல நான் லினக்ஸ்ல பண்ணணும்னா அதை எப்படி பண்ணணும் அப்படின்றத நீங்க திங்க் பண்ணி அதுக்கான கமெண்ட்டை நீங்க அந்த மாதிரி லேர்ன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது எந்த ஒரு திங்ஸும். ஓகேங்களா, பிகாஸ் நான் ஃபுல்லாவே வந்து விண்டோஸ்ல தான் இருக்கேன். சோ அதான் கேட்டேன். மோஸ்ட்லி 95% பீப்புள்ஸ் விண்டோஸ்ல தாங்க நம்ம ஒர்க் பண்ணிருப்போம். ஓகேங்களா, பட் ஈஸியா லேர்ன் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூ. ஓகேங்களா, ஓகே. இப்போ இது வந்து இதுவும் இப்போ நான் என்னதான் கிட் பேஷ் வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸ் ஃபிளேவர்ல ஒர்க் பண்ணாலும் சரி. ஓகேங்களா, நான் அதை ஓபன் பண்ணோடனே எனக்கு என்ன வந்துருச்சு பாருங்க, லைக் கமாண்ட் ப்ராம்ப்ட் தான் வந்துச்சு. ஓகேங்களா, அப்போ நீங்க என்னதான் கிட் பேஷ் யூஸ் பண்ணாலும் சரி, உள்ள நீங்க டைப் பண்ற கமெண்ட் என்ன கமெண்ட், லினக்ஸ் கமெண்ட் தான். ஓகேங்களா, என்ஜினிக்ஸ்ன்றது டிஃப்ரெண்ட். என்ஜினிக்ஸ்ன்றது இப்போ நீங்க எப்படி கிட்ன்றதை இன்ஸ்டால் பண்ணீங்க. ஓகேங்களா, என்ஜினிக்ஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அதே போல ஒரு டூல். அது எல்லாமே நம்ம என்ஜினிக்ஸ் வெப் பேஸ்ட். ஓகேங்களா, அது எல்லாமே நம்ம வந்து டெப்ளாய்மெண்ட்ல பார்த்தோம். ஓகேங்களா, ஓகே. நான் இப்போ பிடபிள்யூடின்னு ஒரு கமாண்ட் கொடுக்க போறேன். இது ஆல்ரெடி தெரிஞ்சவங்க விட்டுருங்க, நீங்களா தெரியாதவங்களுக்கு சொல்றேன். ப்ரெசென்ட் ஒர்க்கிங் டைரக்டரி இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன், நான் எந்த பிளேஸ்ல இருக்கேன்னு தெரியாது. ஓகேங்களா, அதுக்காக கொடுக்குற கமாண்ட் தான் பிடபிள்யூடி அப்படின்னு கொடுத்தனா நான் கரண்டா எந்த பிளேஸ்ல இருக்கேன்றது எனக்கு என்ன ஆகும், ஷோ ஆயிடும். நான் எந்த ஃபோல்டர்ல இருக்கேன், சி யூசர் ஏசர் அப்படின்ற ஒரு ஃபோல்டர்ல இருக்கேன். ஓகேங்களா, ஆனா நான் கிரியேட் பண்ண ஒர்க்கிங் டைரக்டரி எது,
கிட் ஈவினிங்கிறது தான் என்னுடைய ஒர்க்கிங் டைரக்டரி. நான் கோடு எங்க பண்ண போறேன், இங்க தான் பண்ண போறேன். ஓகேங்களா? அப்ப நான் என்ன பண்ணணும், என்னுடைய கிட் பேஷ்ல ஃபர்ஸ்ட் இந்த ஃபோல்டருக்கு போகணும். ஓகேங்களா? எப்படி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர்ல இருந்து இன்னொரு ஃபோல்டருக்கு போறதுன்னா சிடி கமெண்ட் சேஞ்ச் டைரக்டரின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சேஞ்ச் டைரக்டரி நாங்க காப்பி பண்ணதை அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லாஷ் ஒர்க் ஆகாது. அதனால நான் என்ன பண்றேன், ஐ ஜஸ்ட் புட் இட் திஸ் பேக்வர்ட் ஸ்லாஷ். ஓகேங்களா? இப்போ நான் இதை கொடுத்தேன்னா ஓகேங்களா, சேஞ்ச் டைரக்டரி அப்படின்னா எனக்கு இந்த டைரக்டரியில இருந்து இந்த டைரக்டரிக்கு போகணும்னு நான் சொல்ல போறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டேன். இப்போ போயிட்டு நான் பிரசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி போடுறேன். பிடபிள்யூடி நான் எங்க இருக்கேன்னு கேட்டேன்னா சி தேவா பர்சனல் கிட் என்வரான்மெண்ட். அப்ப நான் எங்க வந்துட்டேன், நான் எங்க ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்த என்வரான்மெண்ட்டுக்கு வந்துட்டேன், என்னுடைய ஒர்க்கிங் டைரக்டரிக்கு வந்துட்டேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னுடைய டாஸ்க் என்ன, இங்க போயிட்டு கிட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டி பண்ண வேண்டியது. கரெக்டா? நான் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, நான் நெக்ஸ்ட் கமெண்ட் உங்களுக்கு சொல்றேன். கிட்டோடைய நெக்ஸ்ட் கமெண்ட். ஓகே, கிட்டோடைய நெக்ஸ்ட் கமெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா கிட் ஸ்டேட்டஸ். கிட் ஸ்டேட்டஸ். கிட் ஸ்டேட்டஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ நாம யூஸ் பண்றது ஒரு கிட் டூல். ஓகேங்களா? இப்போ நான் யூஸ் பண்றது எந்த நீங்க கிட் டூலா இருந்தாலும் சாரி கிட் கமாண்டா இருந்தாலும் சரி, இட் ஸ்டார்ட் ஃப்ரம் கிட் ஒன்லி. ஓகேங்களா? கிட் இல்லாம நீங்க எந்த கமாண்ட் ரன் பண்ணாலும் அது வந்து கிட் கமாண்ட் கிடையாது, லினக்ஸ் கமாண்ட். கிளியரா? ஏன்னா ரெண்டுமே லினக்ஸ்ல தான் இருக்கு. ஓகேங்களா? கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இப்போ நான் இங்க போயிட்டு கிட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு போட்டேன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கிட் ரிலேட்டட் கமாண்ட். ஓகேங்களா? இதுவே இப்போ இதுக்கு முன்னாடி நான் பிடபிள்யூடின்னு ஒன்று யூஸ் பண்ணேன், சிடின்னு யூஸ் பண்ணேன். இங்கெல்லாம் எதனா கிட்னு யூஸ் பண்ணனா இல்ல, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லினக்ஸ் கமாண்ட். ஓகேங்களா? ரெண்டுத்துக்கு டிஃப்ரெண்ட் இருக்கு, கன்ஃபியூஸ் ஆயிடாது. ஓகேங்களா? நான் இப்போ இங்க கிட்னு பிரஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எதனா கமாண்ட் கொடுத்தா மட்டும்தான் திஸ் இஸ் ஃபார் அ கிட் கமாண்ட். ஓகேங்களா? இது இல்லாம கொடுத்தனா அது பவர் ஷெல் கமாண்ட். ஓகேங்களா? ஓகே, கிட் ஸ்டேட்டஸ். கிட் ஸ்டேட்டஸ்னா என்னன்னா எனக்கு என்ன பண்ண போகுது, இந்த ஃபோல்டருக்குள்ளார இருக்க ஃபைல்ல கிட் என்ன ஸ்டேஜ்ல இருக்குன்னு காமிக்க போகுது. தட் இஸ் a purpose ஆஃப் கிட் ஸ்டேட்டஸ் கமாண்ட். நான் என்டர் கொடுத்தா எனக்கு என்ன ஷோ பண்ணுது பாருங்க. அது என்ன சொல்லுது, நீ வந்து பார்த்தீங்கன்னா கிட் ஸ்டேட்டஸ்னு ஒரு கமாண்ட் ரன் பண்ற, எனக்கு இந்த ஃபோல்டருக்குள்ள கிட்னா என்னன்னே தெரியலன்னு சொல்லுது. ஆனா நமக்கு என்ன இருக்கு, கிட் இன்ஸ்டால் ஆயிருக்கு. அதையும் செக் பண்ணிருப்பாங்க. கிட் ஐஃபன் வெர்ஷன் நான் செக் பண்றேன், கிட் இருக்கு. ஆனா நான் கிட் கமாண்ட் என்னால என்ன பண்ண முடியல, பெர்ஃபார்ம் பண்ண முடியல. கரெக்டா? ஏன் இதை பெர்ஃபார்ம் பண்ண முடியலனா கிட் இன்ஸ்டாலேஷன்ன்றது டிஃப்ரெண்ட், கிட் இனிஷியலைஸ்ன்றது டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? ஆல்ரெடி நான் என்ன சொன்னேன், ஒரு ஒர்க்கிங் டைரக்டரி இருக்கும், அங்கதான் நம்ம என்ன பண்ணணும், கிட்டை வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னோம். ஓகேங்களா? அப்ப நம்ம பெர்ஃபார்ம் பண்றதுக்கு என்ன கமாண்ட் கொடுக்கணும், கிட் இனிட். கிட் இனிட் இது திஸ் இஸ் a செகண்ட் கமாண்ட். ஓகேங்களா? கிட் இனிட் அப்படின்றது என்னன்னா இனிஷியலைசிங் a git in this particular folder. ஓகேங்களா? என்னதுங்க, இந்த கிட் ஈவினிங்ன்ற ஃபோல்டர் இருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் கிட் இனிட்றது கொடுக்குறேன், எனக்கு என்ன பாருங்க, இனிஷியலைசிங் எம்டி ரெபாசிட்டரின்னு வந்திருக்கு. கரெக்டா? இப்போ நான் உங்களுக்கு போயிட்டு என்னுடைய ஒர்க்கிங் டைரக்டரி காமிக்கிற பாருங்க, என்ன ஆயிருக்கு பாருங்க, ஒரு டாட் கிட் ஃபோல்டர் அப்படின்னு ஒன்று வந்துருச்சு. ஓகேங்களா? மேக் ஷூர் இது உங்களுக்கு வியூ ஆகாது, இனிஷியலா உங்களுக்கு வியூ ஆகாது. ஏன் எனக்கு வியூ ஆகுதுன்னா திஸ் இஸ் a hidden ஃபைல். ஓகேங்களா? நான் ஹிடன் ஃபைலும் ஷோ பண்ற மாதிரி வச்சதால தான் உங்களுக்கு இந்த டாட் கிட் ஃபோல்டர்ன்றது ஷோ ஆகுது. ஓகேங்களா? நார்மலா கிட் இனிட் பண்ணீங்கன்னா இது உங்களுக்கு ஷோ ஆகாது. ஓகே ஓகே ஓகே, இப்போ நான் கிட் இனிட் பண்ணிட்டேன். இப்போ நான் இங்க போயிட்டு கிட் ஸ்டேட்டஸ் கமெண்ட் போட்டா எனக்கு ஒர்க் ஆகுமா ஆகாதா? ஆகணும். ஓகேங்களா? செக் பண்ணிடலாமா? என்ன ஆயிடுச்சு, ஒர்க் ஆகுது. ஆனா அது என்ன சொல்லுது பாருங்க, ஆன் பிரான்ச் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? நான் இப்போ இங்க எதனா கிரியேட் பண்ணனா பிரான்ச் அந்த மாதிரி எதனா கிரியேட் பண்ணனா எதுவுமே நான் கிரியேட் பண்ணல, அதுவா என்ன பண்ணிடுச்சு, கிட் இனிட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆயிடுச்சு, மாஸ்டர்னு ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணிடுச்சு. இங்க பாருங்க. ஓகேங்களா? இது ஏன் நான் இங்க அழுத்தி சொல்றேன்னா உங்களுடைய இன்டர்வியூர் இந்த கொஸ்டின் கேட்கலாம், பாசிபிள் இருக்கு. ஓகேங்களா? அவன் என்ன கேட்பானா, when your master branch will be creating in your git flow அப்படின்னு கேட்பான். அப்ப நீங்க என்ன சொல்லணும், whenever I go to the initiating the git using a git init command, that time the master branch will be created. அவ்வளவுதான், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆன்சர். ஓகேங்களா? நான் அதுக்கு தான் சொல்றேன், நீங்க ஒவ்வொரு கமெண்ட் பார்க்கும் போதும் உங்களை ஒருத்தன் கொஸ்டின் ரைஸ் பண்ணுவான் அப்படின்ற ஒரு தாட்லயே நீங்க என்ன பண்ணணும், ப்ரிப்பேர் ஆகணும். அப்பதான் நம்ம இன்டர்வியூ கிராக் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லுப்பாங்க, நோ கமிட் செட் அப்படின்னா என்ன சொல்லுது, எந்த விதமான சேஞ்சஸும் எந்த விதமான சேவும் இவன் இங்க பண்ணல அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நத்திங் டு கமிட் அப்படின்னா என்னன்னா எதுவுமே கமிட் பண்றதுக்கும் ரெடியா இல்லைன்னு சொல்லுது. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடியும் எதுவும் கமிட் ஆகல,
இப்ப கமிட் பண்றதுக்கும் எதுவும் இல்லைன்னு சொல்லிடு. ஓகேங்களா? அப்ப என்னால இதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் ஃபோல்டர்ல என்ன பண்ண முடியும்? கிட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டி பண்ண முடியும். ஓகேங்களா? நான் உங்களுக்கு இதை சொல்லிட்டேன், ப்ரூவ் பண்ணோம் இல்லையா? சிடி டாட் டாட் அப்படின்னு கொடுத்தனா ஒரு ரெபாசிட்டரி நான் பேக் போறேன்னு சொல்றேன் அர்த்தம். ஓகேங்களா? இப்போ நான் எங்க இருக்கேன்? கிட் ஈவினிங்ல இருக்கேன். கரெக்டா? இப்போ நான் சிடி டாட் டாட்னு கொடுத்தனா எனக்கு என்ன ஆகும்? ஒரு ஃபோல்டர் பேக்வர்ட் போகும். ஓகேங்களா? இப்போ நான் எங்க இருக்கேன் பாருங்க, பர்சனல்ல இருக்கேன். ஓகேங்களா? இங்க போயிட்டு சேம் கமாண்ட் கிட் ஸ்டேட்டஸ்னு போட்டனா எனக்கு அது எதை சொல்லும்? நாட் ஏ கிட் ரெபாசிட்டரி தான் சொல்லும். ஓகேங்களா? தென் நீங்க எந்த ஃபோல்டர்ல கிட் இனிஷியேட் பண்றீங்களோ அந்த ஃபோல்டர்ல மட்டும் ஓப்பன் பண்ணுங்க. ஓகேங்களா? பிகாஸ் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு இதை போட்டோ எடுத்து அனுப்புவான். ஜி நான் கிட்ட வந்து பார்த்தா இனிட் பண்ணிட்டேன், ஆனா எனக்கு கிட் ஸ்டேட்டஸ் கமெண்டோ கிட் கமிட்டோ ஒர்க் ஆக மாட்டேங்குது, போட்டோ எடுத்துலாம் அனுப்பியிருக்காங்க. ஓகேங்களா? என்ன ரீசன் பார்த்துருக்கீங்கன்னா அவன் கிட் இனிட் பண்ணது ஒரு ஃபோல்டர்ல இருக்கும், பழக்க தோசையில் போயிட்டு இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு அங்க ஒர்க் பண்ணிட்டு அவன் கேட்டிருப்பான் எனக்கு. ஓகேங்களா? ஸோ எப்பவுமே நீங்க யாரையுமே டிபெண்ட் பண்ணிருக்க கூடாது. நீங்க லேர்ன் பண்ணும்போதே என்ன சொல்றன்றத எக்ஸாக்டா புரிஞ்சிட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் கொஸ்டினே கேட்க மாட்டீங்க யாரையுமே. ஓகேங்களா? யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டீங்க. ஓகே ஓகே கிளியர். ஓகே, இப்போ நான் இது வரைக்கும் வந்து கிட் இனிஷியேஷன் தான் பார்த்துருக்கோம். நம்ம ரியல் டைம்ல இங்க என்ன பண்ணுவோம்? ஏதோ ஒரு திங்ஸை வந்து பார்த்தா ஏதோ ஒரு ஃபைல்ல தான் என்ன பண்ண போறோம்? ஒர்க் பண்ண போறோம். ஓகேங்களா? அதை நான் இங்க போயிட்டு டைரக்டா ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் கிரியேட் பண்றதுக்கு பதிலாக நான் லினக்ஸ்லேயே டைரக்டா பண்ணிடுறேன். ஓகேங்களா? விஐ கமாண்ட் என்னன்னா ஒரு ஃபைலை கிரியேட் பண்றதுக்கான கமாண்ட். ஓகேங்களா? எப்படி நீங்க வந்து ஒரு விண்டோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நோட்பேட் பிளஸ் பிளஸ் தான் யூஸ் பண்றீங்க எடிட்டர், அந்த மாதிரி உங்களுக்கு லினக்ஸ்க்கான எடிட்டர் விஐ. ஓகேங்களா? விஐ டெஸ்ட் டாட் HTML. நான் என்ன பண்றேன்? ஒரு HTML ஃபைல் கிரியேட் பண்ண போறேன். ஜஸ்ட் கிவ் a enter. ஓகேங்களா? நார்மலா இது வந்து பாத்தீங்கன்னா கமாண்டபிள் மோட்ல இருக்கும். இதை நீங்க இன்செர்ட் மோடுக்கு மாத்தணும். இன்செர்ட் மோடுக்கு மாத்துறதுக்கு கீ என்னது? ஆல்ரெடி பார்த்தவங்க சொல்லுங்க. இன்செர்ட் மோடுக்கு போகணும். இப்ப நான் இருக்கிறது கமாண்ட் மோட். ஓகேங்களா? இப்ப நான் டைப் பண்ணனா எதுவுமே எனக்கு டைப் ஆகாது. ஓகேங்களா? நான் இன்செர்ட் மோடுக்கு போகணும். அப்படின்னா என்ன கமாண்ட் பிரஸ் பண்ணணும்? வெறும் ஐ மட்டும் பிரஸ் பண்ண போதும். வெறும் உங்களுடைய கீபோர்ட்ல இருக்க ஐ கீயை மட்டும் தான் பிரஸ் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு என்ன ஆகும்? இன்செர்ட் மோடு வரும். ஓகேங்களா? நீங்க இங்க இருந்து கமாண்ட் மோடுக்கு நீங்க சேஞ்ச் ஆகணும்னா தான் நீங்க என்ன பண்ணணும்? எஸ்கேப் கொடுக்கணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் எஸ்கேப் கொடுக்குறேன். ஓகேங்களா? அது என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. ஜஸ்ட் a second guys. டைம் ஆயிடுச்சு. டைம் ஆயிடுச்சு. ஓகே, நான் எஸ்கேப் கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகுது? இன்செர்ட் மோட் போயிடுச்சு. ஓகேங்களா? மறுபடியும் ஐ கொடுத்தனா இன்செர்ட் மோட் வரும். தட்ஸ் இட். ஓகேங்களா? ஐ ஜஸ்ட் கிரியேட்டிங் a file. ஃபர்ஸ்டா கிரியேட் பண்ணிடுறேன். ஓகே, மறுபடியும் இதை சேவ் பண்ணணும்னா நீங்க இன்செர்ட் மோட்ல இருந்து வெளில வரணும். கமாண்ட் மோடுக்கு எஸ்கேப் கீ பிரஸ் பண்ணீங்கன்னா வெளியில வந்துடும். :WQ. ஓகேங்களா? ரைட் அண்ட் குவைட். ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபைல் வந்துடும். ஓகேங்களா? இப்போ போயிட்டு நான் இதுக்கு முன்னாடி நான் இப்போ கிட்டோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணணும். கரெக்டா? கிட் என்ன ரேஞ்சில் இருக்குன்னு நான் செக் பண்ணணும். அப்படின்னா நான் என்ன கமெண்ட் கொடுப்பேன்? கிட் ஸ்டேட்டஸ் அப்படி கொடுத்துட்டு என்டர் அடிச்சுனா என்ன இப்போ எனக்கு என்ன ஷோ பண்ணுதுன்னு பாருங்க. நீ மாஸ்டர் பிரான்ச்ல இருக்க, இதுக்கு முன்னாடி எந்த கமிட்டும் இல்லை, ஆனா கீழே என்ன பண்ணுது பாருங்க, அன்ட்ராக்டு ஃபைல்னு ஒன்று சொல்லுது. இந்த மாதிரி ஒரு ஃபைல் இருக்கு இந்த ஃபோல்டர்ல, ஆனா என்ன இருக்கு? அன்ட்ராக்டு ஃபைல் இருக்கு அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? கிளியரா? அப்போ எனக்கு கிட் என்ன சொல்லுதுன்னா, நான் உங்களுக்கு ரியல் டைப் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகேங்களா? நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கீங்கன்னு வச்சுக்கேன். ஓகேங்களா? வீட்டுல உங்க ரூம்ல இருந்து திடீர்னு வெளில வரீங்க. வெளில வந்தீங்கன்னா உங்க ஹால்ல யாரோ ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க அப்பதான் பாக்குறீங்க அந்த பர்சனை. ஓகேங்களா? டைரக்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? யார் நீங்கன்னு அவர் கையிலே கேட்பீங்க, இல்லைன்னா வீட்டுல போயிட்டு அப்பா அம்மாட்ட கேட்பீங்க. ஓகேங்களா? அவங்க தான் உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? ஆமாப்பா இவர் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சித்தப்பா வேணும், மாமா வேணும், ஏதோ ஒரு ரிலேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்ன தெரியும்? அவர் யாருன்னே தெரியும். இப்போ வரையும் நான் கிட்ட இனிஷியேட் மட்டும் தான் இதுல பண்ணிருக்கேன். இதுல ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? அப்ப அது என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபைல் இருக்கு, அது என்ன ஃபைல்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதுவே உங்களுக்கு சஜஷனும் கொடுக்குது பாருங்க. கிட் ஆட் ஃபைல் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? ஃபைல் நேம் கொடுக்க சொல்லுது. அப்படின்னா இது என்ன பண்ண சொல்லுதுன்னா, ஒரு ஃபைல் இருக்கு, இது என்ன ஃபைல்னு எனக்கு தெரியல, இதை நான் ட்ராக் பண்ணணும்னா நீ இந்த கமாண்டை எனக்கு கொடுன்னு சொல்லுது. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு அப்பா அம்மா சொன்ன உடனே அது யாருன்னு தெரியலீங்களா?
சேம் தான். ஓகேங்களா? இப்ப வரைக்கும் எனக்கு இந்த test.html ஃபைல் எங்க இருக்குன்னு சொல்லுங்க யாராச்சும். பர்சனல் ஃபோல்டர் என்னுடைய ஒர்க்கிங் டைரக்டரியில இருக்கு. தட் கால்ட் ஒர்க்கிங் டைரக்டரியில இருக்கு. ஓகேங்களா? இங்க நான் அதுக்கு தான் இங்க கமெண்டோட கொடுத்துருக்கேன். அது எனக்கு என்ன கமெண்ட் சஜஸ்ட் பண்ணிருக்கு? git ஆட் பண்ண சொல்லிருக்கு. அப்ப நான் git ஆட்னு கொடுத்தனா என்னுடைய ஒர்க்கிங் டைரக்டரியில இருந்து என் ஃபைல் எங்க போகணும்? ஸ்டேஜிங் ஏரியாக்கு போகணும். ஓகேங்களா? ஜஸ்ட் a second. ஹலோ, ஓகே. ஓகே, சரி, ஓகே, நான் பண்றேன். ஓகே, ஓகே. 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 Sorry guys, just 2 minutes. Some urgency. ஓகே, ஓகே guys. சாரி. ஓகேங்களா? ஓகே. இப்போ நான் இதுக்கு கொடுக்க வேண்டிய கமெண்ட் என்னதுங்க? ஆல்ரெடி அதுவே ஷோ அப் பண்ணிருக்கு. என்ன கமெண்ட் நம்ம கொடுக்கணும்? git add ஃபைல் நேம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு 4 ஃபைல் இருக்குன்னு வைங்க. ஓகேங்களா? நீங்க என்ன பண்ணணும்? எப்படி ஆட் பண்ணுவீங்க அப்போ? 4 ஃபைல் நேமும் கொடுப்பீங்களா? ஓகே, அப்படியும் பண்ணலாம். ஓகேங்களா? இன்ஸ்டெட் ஆஃப் தட் நீங்க என்ன பண்ணலாம்னா git add டாட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? ஒர்க்கிங் டைரக்டரியில இருக்கிற ஃபைல்ஸ் ஃபைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன ஆயிடும்? ஆட் ஆயிடும்.
கிளியரா? ஓகே. இப்போ நான் அதான் கொடுக்க போறேன். git add டாட் கொடுத்தனா எனக்கு என்ன ஆகுது பாருங்க. Why it's showing like this? git status கொடுத்தா எனக்கு ஆட் ஆயிடுச்சு. ஆனா சம் எரர்ஸ் வருது இல்ல, ஏன்றது நம்ம லேட்டரான பார்ப்போம். இந்த மாதிரி வார்னிங் வராது ஆப்வியஸ்லி. மாஸ்டர்ல தானே இருக்கேன். LF will be replaced by CRLF. The next time git touch it. Okay, just clear it. ஓகேங்களா? இப்போ நான் git ஸ்டேட்டஸ் போட்டா உங்களுக்கு என்ன வருது பாருங்க. ஒரு பிரான்ச் இருக்கு, எந்த கமிட்டும் இல்ல. அதுக்கப்புறமா என்ன சொல்லுது? சேஞ்சஸ் டு பி கமிட்டட். ஓகேங்களா? என்ன சொல்லுது? இப்போ அன்ட்ராக்டு ஃபைல்ல இருந்து உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? இந்த ஃபைலு ட்ராக் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்படின்னா நம்மளுடைய ஃப்ளோல ஒர்க்கிங் டைரக்டரியில இருந்து எங்க வந்திருக்கு? ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட் நம்மளுடைய டாஸ்க் என்ன? ஸ்டேஜிங் ஏரியால இருக்க ஒரு ஃபைல லோக்கல் ரெப்போக்கு பண்ணணும். அதுக்கு என்ன கமெண்ட் கொடுக்கணும் பாருங்க. git commit. ஓகேங்களா? git commit கொடுக்கறதுக்கு முன்னாடி ஓகேங்களா நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைம்ல ஓகேங்களா நீங்க இந்த git commit கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய திங்ஸை நீங்க ஃபர்ஸ்ட் கான்ஃபிகர் பண்ணணும். ஓகேங்களா? ஏன் உங்களுடைய திங்ஸை நீங்க கான்ஃபிகர் பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஓனர் ஆத்தர்னு சொல்லுவாங்க, ஆத்தர் கான்ஃபிகரேஷன் சொல்லுவாங்க கிட்ல. அது எதுக்காக பண்ணணும்னா, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் கரெக்டா, test.html சொல்லிட்டு. மேபி இதே போலயே இதே ஃபைல்லயே மல்டிபிள் டெவலப்பர்ஸ் ஒர்க் பண்றதுக்கு பாசிபிள் இருக்கா இல்லையா? எஸ் இருக்கு. ஏன்னா ரெப்போல இருந்து எடுத்து ஒர்க் பண்ணலாம் கரெக்டா. ஏன்னா சோர்ஸ் கோட் உங்களுக்கு என்னது சேம் தான். அந்த சோர்ஸ் கோட்ல தான் நீங்க என்ஹான்ஸ்மென்ட் பண்ண போறீங்க. ஓகேங்களா? உங்களுடைய சேஞ்சஸை நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க, அவருடைய சேஞ்சஸ் அவர் என்ன பண்ணுவாரு? அவர் பண்ணிட்டு இருப்பாரு. ஓகேங்களா? ஆனா நீங்க லாஸ்டா அந்த காமன் பிளேஸ்ல போடும்போது அதே ஃபைல் தான், ஒரே ஃபைல் தான் போடுவீங்க கரெக்டா. இப்ப நீங்க ஒர்க் பண்றதும் test.html தான், இவர் ஒர்க் பண்றதும் test.html தான். ஆனா நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவீங்க? டிஃப்ரெண்ட் ஸ்கோப் ஒர்க் பண்ணுவீங்க கரெக்டா. இப்ப நீங்க ஒர்க் பண்ற ஸ்கோப்பை நீங்க முடிச்சுட்டு போகும்போது எங்க போடுவீங்க? என்னுடைய லோக்கல் ரெப்போ. லோக்கல் ரெப்போல இருந்து சர்வர்ல போடுவீங்க கரெக்டா, சென்ட்ரலைஸ்ட் ரெப்போல போடுவீங்க. அவர் என்ன பண்ணுவாரு? அவரும் முடிச்சுட்டு சென்ட்ரலைஸ்ட் ரெப்போல போடுவார். அப்போ உங்களோட சேஞ்சஸ் இருக்குமா, அவருடைய சேஞ்சஸ் இருக்கும்? ரெண்டு பேருதுமே இருக்கணும். அதுதான் லாஜிக். அதுதான் சொல்றேன். அதுக்காக தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிட்ன்ற ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் நாங்க பாக்குறோம். ஓகேங்களா? கிளியரா? ஓகேங்களா? இப்போ நீங்க நார்மலா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு ஒரே ஃபைல நீங்க போட்டீங்கன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு இவர் போட்ட சேஞ்சஸ் இருக்காது. லாஸ்டா யாரு அந்த ஃபோல்டர்ல ரீப்ளேஸ் பண்ணாங்களோ அந்த சேஞ்சஸ் மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ஸ் இல்லாம இருக்கிறதுக்கு தான் நம்ம கிட்ன்ற யூஸ் பண்றோம். ஓகேங்களா? நம்ம அட்வான்ஸ் செஷன்ல அது எப்படி நடக்கும் ஓகேங்களா அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். பிரான்ச்சிங் ஸ்ட்ராட்டஜி அதெல்லாமே பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு பேசிக் கமெண்ட்ஸ் மட்டும் இன்னைக்கு. ஓகேங்களா? இப்போ நான் கிட் கமிட் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும்னு சொன்னேன்? ஆத்தரை டிக்ளேர் பண்ணணும். எப்படி நீங்க டிக்ளேர் பண்ணலாம்னா git config. ஓகேங்களா? config சொல்லணும். ஓகேங்களா? நான் என்ன பண்ண போறேன்? இப்போ git config பண்ண போறேன். just copy the paste because சடனா நான் அடிச்சா கட்டன்னு அடிச்சுனா இஷ்யூ ஆயிடும். ஓகேங்களா? git config என்ன பண்ண போறேன் பாருங்க. காப்பி ஆகலையா? சரி ஓகே. ஏன் இதை நான் குளோபலா கொடுக்குறேன்? ஏன்னா இது அப்ளிகபிள் ஃபார் ஆல். ஓகேங்களா? அதெல்லாம் இப்ப நான் ஒரு தடவை பண்ணும்போது டிஃபரெண்ட் பிட்வீன் லோக்கல் வேரியபிள் குளோபல் வேரியபிள் இருக்கு இல்லைங்களா? எஸ். கிளியரா? ஓகேங்களா? லோக்கல் வேரியபிள்னா குளோபல் வேரியபிள்னா லோக்கல் வேரியபிள்னா நம்ம மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். லோக்கல் வேரியபிள்னா அந்த பர்டிகுலர் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பார்த்தா ஒரு ஃபங்க்ஷனுக்கு கீழே ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணீங்கன்னா தட் இஸ் கால்ட் as a லோக்கல் வேரியபிள். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார மட்டும் தான் a = 5 இருக்கும். அந்த ஃபங்க்ஷனை தாண்டி வெளில வந்தா என்ன ஆயிடும்? ஏன்ற வேல்யூ இல்லவே இல்லை. ஓகேங்களா? அந்த மாதிரி ஆயிடும். அதுக்காக தான் நான் என்ன பண்றேன்னா குளோபலா டிக்ளேர் பண்றேன். குளோபல் யூசர் நேம் நான் என்ன பண்றேன்? தேவகுமாரன் கொடுக்குறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு என்டர் பண்ணிட்டேன். ஓகேங்களா? சேம் வேலை நான் என்ன பண்ண போறேன்? இமெயிலையும் கான்ஃபிகர் பண்ண போறேன். இமெயில் ஏன் கான்ஃபிகர் பண்ணணும்? யாராச்சும் சொல்லுங்க. எக்ஸ்ட்ரா ஒரு நோட்டிஃபிகேஷன். இதுல நோட்டிபிகேஷன் நம்ம சென்ட் பண்ண முடியாது. ஏன்றதை நான் சொல்றேன். இப்போ ஒரு டீம்ல சேம் நேம்ல மல்டிபிள் பர்சன்ஸ் இருக்கிறது பாசிபிள் இருக்கா இல்லையா? பாசிபிள் இருக்கு. அப்ப யார் இந்த பர்டிகுலர் சேஞ்சஸ் பண்ணாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா?
ஓகேங்களா. அதுக்கு சேம் நேமை வச்சு நம்ம பண்ண முடியாது ஓகேங்களா. ஆனா உங்களுக்கு மெயில் ஐடின்றது என்னவா இருக்கும், யூனிக்கா இருக்கும் ஓகேங்களா. இது ஒரு திங். இன்னொன்னு, டெவலப்பர் வந்து பார்த்தா டெவலப் பண்ணிட்டு போயிடுவான் ஓகேங்களா. அட் த எண்ட் ஆஃப் த டே யார் ஒர்க் பண்ணுவோம், டெவாப்ஸ் இன்ஜினியர் தான் ஒர்க் பண்ணுவோம். இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு பீஸ் ஆஃப் கோட்ல இஷ்யூ வருது அப்படின்னா இந்த பேர் மட்டும் தான் இருக்கும் ஓகேங்களா. பேர் மட்டும் இருந்துச்சுன்னா நம்மளால அவனை ரீச் பண்ண முடியுமா, கஷ்டம் கரெக்டா. அப்ப இதுவே மெயில் ஐடி இருந்துச்சுன்னா ஈஸியா நான் என்ன பண்ணுவேன், அவனுடைய அஃபிஷியல் மெயில் ஐடி எடுத்துட்டு மெயில் டிராப் பண்ணிட்டு, தம்பி நீ இந்த மாதிரி பண்ணிருக்க, இந்த பார்ட் ஆஃப் கோட் பண்ணிருக்க, இதுல வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி இஷ்யூ இருக்கு, ப்ளீஸ் லுக் அட் திஸ் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடலாம். கிளியரா? இதுக்காக தான் நான் கான்ஃபிகர் பண்றேன். ஓகே, கான்ஃபிகரேஷன் எதுக்கு பண்றதுன்ற கிளியரா? வாட் இஸ் அவர் நெக்ஸ்ட் ஸ்டேஜ்? கிட் கமிட் -m. -m மீன்ஸ் என்னன்னா கேட்டீங்கன்னா மெசேஜ்னு சொல்லலாம் ஓகேங்களா. இங்க நீங்க கொடுக்க போற மெசேஜ் தான் நீங்க ஒர்க் பண்ணதுக்கான மெசேஜ். நீங்க எதுக்காக ஒர்க் பண்ணிருக்கீங்கன்றத கொடுக்கணும் ஓகேங்களா. சும்மா போயிட்டு டெஸ்ட் 1 2 3 எல்லாம் ரியல் டைம்ல கொடுத்துறாதீங்க ஓகேங்களா. இல்ல கமிட் 1 கமிட் 2 எல்லாம் சில பேர் கொடுப்பாங்க, அப்டேட்லாம் கொடுப்பாங்க, அப்படி எல்லாம் கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா என்ன வரும்னா, ஏன்னா இப்ப நீங்க கமிட் பண்ண உடனே டைரக்டா போயிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோட்லாம் போயிடாது ரியல் டைம்ல ஓகேங்களா. மல்டிபிள் என்ன சொல்லுவாங்கன்னா ரிவ்யூவர்லாம் இருக்காங்க ஓகேங்களா. ரிவ்யூவர்லாம் உங்களோட கோடெல்லாம் ரிவ்யூ பண்ணுவாங்க ஓகேங்களா. ஹலோ, ரிவ்யூவர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ரிவ்யூ பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ அவங்க ரிவ்யூவர்லாம் என்ன பண்ணிடுவாங்க, ரிவ்யூவர் வந்து உங்களுடைய கோடை ரிவ்யூ பண்ணிட்டு சென்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காமன் ரெபாசிட்டரியில மெர்ஜே பண்ணுவாங்க. கிளியரா? So reviewer is a part of DevOps admin உடைய ஒரு ஜாபா? அதுவும் நம்மளுடைய ஜாப் ஓகேங்களா. ரெண்டுமே பண்ணுவீங்க ஓகேங்களா. டெவலப்பர் வந்து இப்ப நான் பண்ற எல்லா திங்ஸுமே டெவலப்பர் தான் பண்ணுவோம். ஏன்னா கோட் யார் பண்றாங்க, கோட் டெவலப்பர் பண்றாங்க. கமிட் அப்ப யார் பண்ணுவாங்க, டெவலப்பர் தான் பண்ணுவோம். அப்ப நாம ஏன் படிக்கிறோம்னா, நாம வந்து பாத்தீங்கன்னா வெறும் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டாஸ்க் மட்டும் நாம பார்க்க கூடாது ஓகேங்களா. இப்ப நீங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டாஸ்க் எல்லாமே பார்த்துட்டீங்க, எப்படி ரிவ்யூ பண்றது, எப்படி அப்ரூவ் பண்றது நீங்க பார்த்துட்டீங்க ஓகேங்களா. இன்கேஸ் ஒரு டெவலப்பர் உங்களுக்கு பிங் பண்ணி இந்த மாதிரி எனக்கு கோட் கமிட் பண்ணும்போது எனக்கு ஒரு இஷ்யூ வருதுச்சு பாருங்க, கண்டிப்பா உங்க கையில் தான் வந்து நிற்பான். ஏன்னா நீங்க தான் என்னது கிட்டுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர். அப்போ நீங்க ஒரு டெவலப்பரோட என்ன பண்ணிருக்கணும், அதிகமா தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா. ஆனா நீங்க இந்த கிட் கமிட்ன்ற ஒரு என்ன சொல்றது கமெண்டே தெரியாம போயிட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டாஸ்க் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், இட்ஸ் வேல்யூபிளா? அப்ப அவன் என்ன நினைப்பான், என்னடா இது ஒரு கிட் கமிட் ஓகேங்களா, டெவலப்பருக்கு தெரியுது கூட ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியருக்கு தெரியலையான்னு கண்டிப்பா சொல்லுங்க. கிளியரா? ஓகே, அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இதை பார்க்கணும் ஓகேங்களா. கிட் கமிட் நான் என்ன சொன்னேன், இங்க வேல்யூபிள் மெசேஜ். வேல்யூபிள் மெசேஜ்னா என்னன்னா, நீங்க எந்த ஸ்பிரிண்ட்டுக்கு ஒர்க் பண்றீங்க ஓகேங்களா, எய்தர் ஸ்பிரிண்ட் 1 ஆர் ஸ்பிரிண்ட் 2 இந்த மாதிரி நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்க என்ன சேஞ்சஸ்க்கு ஒர்க் பண்றீங்க ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க லாகின் சேஞ்சஸ்க்கு ஒர்க் பண்றீங்கன்னா லாகின் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். வேல்யூபிள் நேமா இருக்கணும். நீங்க பண்ற டாஸ்க்குக்கும் இதுக்கும் என்னவா இருக்கணும், காமனா இருக்கணும் ஓகேங்களா. ஒன்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிளையண்ட் வந்து டெவலப்பருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடும், எனக்கு இந்த மாதிரி வேணும்னு. டெவலப்பர் ஓகே டெவலப் பண்ணிடும், பட் நமக்கு அந்த இடத்துல கம்யூனிகேஷன் இல்ல அப்படிங்கும் போது நம்ம இந்த இடத்துல லாகின். அதனாலதான் இந்த மெசேஜை கொடுக்குது. இப்போ நீங்க டெவாப்ஸ் இன்ஜினியர், உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ரெக்குவயர்மெண்ட்காக ஒர்க் பண்ணிருக்கான்றதே தெரியாது. கிளியரா? டெவலப்பருக்கு மட்டும் தான் இவன் எதுக்காக ஒர்க் பண்ணிருக்கான்றது தெரியும் ஓகேங்களா. டெவலப்பர் தான் கொடுக்குறாரு, இந்த கமெண்ட் டெவலப்பர் தான் கொடுப்பான். அவன் எந்த ஸ்பிரிண்ட்டுக்கு ஒர்க் பண்றான், அவன் எதுக்காக ஒர்க் பண்றான்ட்டு they are called as a ஸ்பிரிண்ட்டுக்கு கொடுக்கலாம், ஆர் எல்ஸ் வெர்ஷன் வைஸ் கொடுப்பாங்க. சம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் வெர்ஷன் சொல்லுவாங்க ஓகேங்களா. ரிலீஸ் எந்த ரிலீஸ்க்கு போகுது, வெர்ஷன் 1.1 ஆர் 1.2 இந்த மாதிரி கொடுப்பான் ஓகேங்களா. இந்த மாதிரி கொடுத்துட்டு கமிட் பண்ணுவோம் ஓகேங்களா. இப்போ நான் ஜஸ்ட் என்டர் கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகுது பாருங்க, இட்ஸ் அ கமிட் எடிட் ஓகேங்களா. என்ன இப்போ என்ன சொல்லுது பாருங்க, ரூட்ல கமிட் ஆயிருக்கு, ஒரு ஃபைல் சேஞ்ச் ஆயிருக்கு, 4 இன்செர்ட் நடந்திருக்கு, கிரியேட் மோட் இந்த மாதிரி ஒரு இது கிரியேட் ஆயிருக்குன்னு சொல்லுது. ஒரு ஃபைல் சேஞ்ச் ஆயிருக்கு, 4 இன்செர்ட் மீன்ஸ் 4 லைன் நான் அடிச்சிருக்கேன், அதை தான் அது இன்செர்ட்னு எடுத்து ஓகேங்களா. எத்தனை லைன் என்னுடைய கோட் இருக்கு, 4 லைன். அதனால இங்க என்ன இருக்கு, 4 இன்செர்ஷன் இருக்கு. இதுவே நீங்க 100 லைன்ஸ் ஆஃப் கோட் அடிச்சீங்கன்னா 100 இன்செர்ஷன் இருக்கும், அவ்வளவுதான் ஓகேங்களா. கிரியேட் மோட்ல ஒரு பிக் வேல்யூ கிரியேட் மோட்னா அந்த டெஸ்ட் ஃபைல் வந்து பாத்தீங்கன்னா மோட்னா என்னது, நம்ம ஆல்ரெடி சிஹெச் மோட்னு ஒன்று பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? சிஹெச் மோட் எதுக்காக பார்த்தோம், எனி ஐடியா? லினக்ஸ்ல பார்த்துருப்போம், பார்க்காதவங்க ஜஸ்ட் விட்டுருங்க, நம்ம பார்ப்போம் லேட்டர் ஓகேங்களா. சிஹெச் மோடுன்றது அந்த ஃபைலுக்கு என்ன பெர்மிஷன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம், ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி இங்க கிட்டுக்கு அவன் என்ன பண்ணிருக்கான், சம் மோட் வச்சிருக்கான், ஒவ்வொரு ஃபைலுக்கும் ஒரு மோடு வச்சிருக்கான். இட் வில் பி டிஃப்ரெண்ட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி திங் ஓகேங்களா. இப்போ நான் கமிட் பண்ணிட்டேன் கரெக்டா. இப்போ போயிட்டு நான் கிட் ஸ்டேட்டஸ் அடிச்சுன்னா எனக்கு என்ன வரும் சொல்லுங்க பார்ப்போம். நோ ஆன் பிரான்ச் மாஸ்டர், நத்திங் டு கமிட், ஒர்க்
ட்ரீ கிளீன் அப்படின்னா என்னன்னா, இதுல இருந்து இது வரைக்கும் நம்மளுடைய ட்ரீ இருக்கு இல்லையா, இதுல இருந்து இது வரைக்கும் கிளீனா இருக்கு, எதுவுமே ஆட் பண்றதுக்கோ கமிட் பண்றதுக்கோ எதுவுமே இல்லைன்னு சொல்லுது. தட்ஸ் இட். ஓகேங்களா? இது வரைக்கும் பார்த்ததுல, இந்த லோக்கல் ரெப்போ வரைக்கும் பார்த்ததுல என்ன டவுட்ஸ் இருக்கா யாருக்காச்சும்? மாஸ்டர்னு சொல்லிருந்தீங்களா, அது மட்டும் இன்னொரு கொஸ்டின்ஸ் வரும்னு சொன்னீங்க சென்டர்ல. மாஸ்டர் பிரான்ச் மாஸ்டர் சென்ட்ரல் இன்டர்வியூல கொஸ்டின் இப்படி கேட்பாங்கன்னு சொன்னீங்கல்ல, மாஸ்டர் எப்போ கிரியேட் ஆகும்? அதுக்கு நான் அப்பவே ஆன்சர் சொல்லிட்டேன் ஜி. அதுக்கு மறுபடியும் நீங்க git initன்னு ஒரு கமாண்ட் கொடுக்குறீங்களா, நீங்க git initன்னு ஒரு கமாண்ட் கொடுக்கும்போது தான் உங்களுக்கு வந்து மாஸ்டர் பிரான்ச் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஓகே. இப்பதான் எனக்கு புரியுது. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டா ட்ரீன்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து மாஸ்டர்ன்றது ஒரு பிரான்ச், அவ்வளவு பிரான்ச்சுக்கு கீழே ஒரு லீஃபா நம்ம ஒரு ஃபைல கிரியேட் பண்ணணும், அவ்வளவுதான். ஓகேங்களா? இது வரைக்கும் ஆன்லைன் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா கைஸ்? ஸோ திஸ் இஸ் கிட் பேசிக் ஹையரார்கி. ஓகே. ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஆன்லைன் ஃபோக்ஸ்க்கு எதுவும் டவுட்ஸ் இல்லை நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஐ ஜஸ்ட் கோ ஃபார் தட் நெக்ஸ்ட். ஓகேங்களா? இப்போ வரைக்கும் நம்ம லோக்கல் ரெப்போல தான் ஒர்க் பண்ணிருக்கோம். கரெக்டா? நம்ம என்ன பண்ணல, சர்வர்ல இருக்க காமன் ரெப்போக்கு போல. ஓகேங்களா? காமன் ரெப்போக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் அதை கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? தட் இஸ் கால்ட் அஸ் a git. ஓகேங்களா? அதை எப்படி கிரியேட் பண்றதை நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு. ஓகேங்களா? இல்லாதவங்க நீங்க என்ன பண்ணணும்னா, யூ நீட் டு கிரியேட் ஃபார் GitHub அக்கௌண்ட். ஓகேங்களா? github.com அப்படின்னு அடிச்சீங்கன்னா எனக்கு டைரக்டா உள்ள போயிருச்சு. ஐ ஜஸ்ட் சைன் அவுட். ஓகேங்களா? சைன் அவுட் பண்ணிட்டு வெளியில வந்துடுறேன். ஓகேங்களா? ஓகே. நீங்க இங்க போயிட்டு சைன் அப்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான சம் டீடைல்ஸ்லாம் கேட்கும். இமெயில் ஐடி கேட்கும். எப்படி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸோ அஜூரோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப் பண்ணீங்களோ சேம் வே தான். ஓகேங்களா? நீங்க இதெல்லாமே கொடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு சென்ட்ரலைஸ்ட் ரெபாசிட்டரி கிரியேட் ஆகும். GitHub அக்கௌண்ட். ஓகேங்களா? GitHub அக்கௌண்ட் உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? அது எப்படி இருக்குன்னு நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? சைன் அப் பண்ணணும் நீங்க ஃபர்ஸ்ட் டைம். ஓகேங்களா? ஆல்ரெடி உங்க கையில GitHub அக்கௌண்ட் இருக்குன்னா நீங்க லாகின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு, அதனால நான் சைன் இன் பண்றேன். நீங்க இந்த சைன் அப் தான் நீங்க பண்ணணும். சைன் அப் பண்ணாதான் உங்களுக்கு என்ன ஆகும், ஒரு GitHubல அக்கௌண்ட் கிரியேட் ஆகும். அது ஃப்ரீ தானே இப்போ அஷ்யூர்ல? அது ஃப்ரீ தான், ஓபன் சோர்ஸ். ஓகேங்களா? இப்போ நான் சைன் இன் கொடுக்குறேன். என்கிட்ட என்ன இருக்கு, ஆல்ரெடி GitHub அக்கௌண்ட் இருக்கு, அதனால நான் சைன் இன் பண்றேன். ஓகே. சைன் இன் பண்ணா எனக்கு நிறைய ஷோ பண்ணுது. உங்களுக்கு டிஃபால்ட்டா எம்டியா தான் இருக்கும். ஓகேங்களா? நீங்க தான் என்ன பண்ணணும், புதுசா ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? எப்படி நீங்க ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணணும்னா, இங்க நியூன்னு இருக்கா, இந்த நியூன்னு கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு ரெபாசிட்டரி உங்களுக்கு கீழே புதுசா கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? நான் என்ன கொடுக்குறேன்னா நவம்பர் ஈவினிங் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்றேன். ஓகேங்களா? வாட் இஸ் மீன் பை பப்ளிக் அண்ட் பிரைவேட்? பப்ளிக் டு வியூ எவ்ரிபடி, பிரைவேட் யார் யாருக்கெல்லாம் நம்ம. இப்போ நீங்க ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ண போறீங்க, அதுல ஒரு கோட் போட போறீங்க. கரெக்டா? அந்த கோடை பப்ளிக் அக்சஸ்ல வைக்க போறீங்களா, பிரைவேட்டா வைக்க போறீங்களா? ஓகேங்களா? அப்படின்னு கேட்குது. நான் இப்போதைக்கு பப்ளிக்கா வைக்கிறேன். ஏன்னா லேட்டர் ஆன் நீங்களாம் அக்சஸ் பண்ற மாதிரி இருக்கும் இந்த ரெபாசிட்டரி. அதனால நான் என்ன பண்றேன், பப்ளிக்கா வைக்கிறேன். ரியல் டைம்ல ஆஃபீஸ் சைட் போனீங்கன்னா, ஓகேங்களா, ஆர்கனைசேஷன் லெவல்ல நீங்க பப்ளிக்கா வைக்க மாட்டீங்க, பிரைவேட்டா தான் வைப்பீங்க. ஓகேங்களா? ஏன்னா செக்யூரிட்டி பர்பஸ். ஓகே. ஆட் ஏ ரீட்மி ஃபைல்னா என்னன்னா, ரீட்மி ஃபைல் அதுவா ஆட் ஆயிரும். ஓகேங்களா? நான் ஓகேன்னு கொடுத்துட்டு கிரியேட் பண்றேன். கொடுத்துட்டு கிரியேட் ரெபாசிட்டரின்னு கொடுப்பேன். கிரியேட் ரெபாசிட்டரின்னு கொடுத்தனா எனக்கு ஒரு நியூ ரெபாசிட்டரி கிரியேட் ஆயிரும். கிரியேட் ஆயிடுச்சா? அதுல என்ன பிரான்ச் இருக்கு பாருங்க. நீங்க இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன். ஓகேங்களா? லோக்கல் ரெப்போன்றது என்னது, என்ன உங்களுக்கு பப்ளிக் ரெபாசிட்டரி இருக்கோ அதே செட்டப் உங்களுக்கு என்ன ஆயிருக்கும், லோக்கல் ரெபாசிட்டரி கிரியேட் ஆயிருக்குன்னு சொன்னேன். ஓகேங்களா? எனக்கு நாங்க கிரியேட் பண்ண உடனே எனக்கு என்ன ஆயிடுச்சு பாருங்க, டிஃபால்ட்டா மெயின் ஒரு பிரான்ச் கிரியேட் ஆச்சு. எப்படி நீங்க git init கொடுக்கும்போது மாஸ்டர்னு ஒரு டிஃபால்ட் பிரான்ச் கிரியேட் ஆச்சோ, அந்த மாதிரி நான் இங்க ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆயிடுச்சு, மெயின் ஒரு பிரான்ச் கிரியேட் ஆயிடுச்சு. தட்ஸ் இட். ஓகேங்களா? இப்போ நான் ஒர்க் பண்ண போறதெல்லாம் என்னது, என்னோட சேஞ்சஸை நான் இங்க தான் புஷ் பண்ண போறேன். கரெக்டா? இங்க தான் நான் என்ன பண்ண போறேன், என்னோட சேஞ்சஸை புஷ் பண்ண போறேன். அப்போ எனக்கு இந்த URL நீங்க இங்க காப்பி பண்ணாலும் சரி, github.com தேவகுமாரன் 13, ஓகேங்களா, நவம்பர் ஈவினிங், இங்க நீங்க காப்பி பண்ணாலும் ஓகே. ஆர்எல்ஸ் இந்த கோடை கிளிக் பண்ணீங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு அந்த URL இருக்கும். இதை காப்பி பண்ணாலும் ஃபைன். இதை நான் காப்பி பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இதை காப்பி பண்ணி நான் இங்க போட்டுக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட், நான் ஆல்ரெடி கிட் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிறதால என்ன, நான் ஆல்ரெடி எனக்கு டைரக்டாவே கிட் கம்யூனிகேட் ஆயிரும். ஓகேங்களா? ஆனா நீங்க கிட் புஷ் பண்ணும்போது உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். ஓகேங்களா? கிட் புஷ் பண்ணும்போது என்ன கேட்கும், யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். ஓகேங்களா? அதை எப்படி பண்றதுன்னா, இங்க இருக்கு பாருங்க,
இதுதான் உங்களுடைய விண்டோ. ஓகேங்களா? இங்க நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா கீழே வந்துட்டு உங்களுக்கு செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? இந்த செட்டிங்ஸ்குள்ளார போங்க. இந்த செட்டிங்ஸ்குள்ளார இங்க இருக்கு இல்லைங்களா, கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்கன்னா டெவலப்பர் செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? இந்த டெவலப்பர் செட்டிங் கிளிக் பண்ணிக்கங்க. இங்க பர்சனல் ஆக்சஸ் டோக்கன் ஒன்று இருக்கா? இதுக்குள்ளார போயிட்டு டோக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு டோக்கன் கிரியேட் பண்ண போறேன். எதுக்காக? லாகின்காக. ஓகேங்களா? ஜென்ரேட் நியூ டோக்கன் கேக்குது. கொடுத்துட்டு ஜென்ரேட் நியூ டோக்கன் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு என்ன கேக்குது பாருங்க. சும்மா நோட்னு ஒன்று கேக்குது. நான் என்ன சொல்றேன்? சும்மா என்ன சொல்றேன்? நவம்பர் ஈவினிங்கே கொடுத்துக்கிறேன் ஆஸ் யூஷுவல். இது எப்போ எக்ஸ்பயர் ஆகணும்னு கேக்குது. ஓகேங்களா? இது அப் டு உங்களுடைய ஆர்கனைசேஷன் வைஸ். ஓகேங்களா? அது எவ்வளோ நாள்ல எக்ஸ்பயர் ஆகணுன்றதை நீங்க கொடுக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு கீழே என்னென்னலாம் இருக்கு பாருங்க. எதுக்கெல்லாம் நீ இதுக்கு அக்சஸ் கொடுக்க போற? ரெப்போக்கு கொடுக்க போறியா? ஒர்க் ஃப்ளோக்கு கொடுக்க போறியா? ரைட்க்கு கொடுக்க போறியா? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கொடுக்க போறியா? ஓகேங்களா? இப்போதைக்கு நான் எல்லாமே கொடுப்பேன். ஆனா ரியல் டைம் நீங்க எல்லாமே கொடுப்பீங்களா? எல்லாமே கொடுக்க கூடாது. நீங்க எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க அக்சஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கு மட்டும் தான் என்ன ஆகும், உங்களுக்கு அங்க அக்சஸ் ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? கொடுத்துட்டு நான் ஜென்ரேட் டோக்கன் கொடுக்குறேன். ஓகேங்களா? டோக்கன் எனக்கு ஒரு டோக்கன் ஜென்ரேட் ஆகிடும். ஓகேங்களா? இதை நான் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். இதை நீங்க மறக்காம என்ன பண்ணணும், ஏதாச்சும் ஒரு செக்யூர்டான பிளேஸ்ல சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இதுதான் நீங்க இதுக்கப்புறம் இந்த டோக்கனை இந்த பர்டிகுலர் ரெபாசிட்டரி அக்சஸ் பண்றதுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய யூசர் நேம் பாஸ்வேர்டு. இதுதான் பாஸ்வேர்டு. ஓகேங்களா? ஓகே. இன்கேஸ் மறந்துட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறுபடியும் வந்துட்டு மறுபடியும் ஜென்ரேட் நியூ டோக்கன் கொடுத்துட்டு ஜென்ரேட் பண்ணி. ஆமா, இது என்கிரிப்டட் கீ தான். ஓகேங்களா? யூசர் நேம் எங்க இருந்து எடுக்கணும்? இதான் என்னுடைய யூசர் நேம். ஓகேங்களா? ஏன் நான் இதை சொல்றேன்னா, நான் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும், லாகின் பண்ணிட்டு புஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன் கிளாஸ்ல. ஓகேங்களா? தே ஆர் யூசிங் நான் எதுக்கு கிட்டப் லாகின்க்கு நான் யூசர் நேம் ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்தேன் தெரியுங்களா, அதை கொடுத்து ட்ரை பண்ணுவாங்க. அதை கொடுத்தீங்கன்னா வராது. இந்த மாதிரி நீங்க ஒரு டோக்கன் ஜென்ரேட் பண்ணி தான் நீங்க யூஸ் பண்ணணும். திஸ் இஸ் யுவர் பாஸ்வேர்ட். கிளியரா? ஓகே ஓகே. ஐ ஜஸ்ட் கோ டு த கிட் பேஷ். ஓகேங்களா? தேவ் குமரன் செட்டிங் கீழ தேவ் குமரன் இருக்கு. இதுல எது யூசர் ஐடி? இதுதான் யூசர் ஐடி. தேவகுமாரன் தான் யூசர். தேவ் 13 இல்லாம. ஆமா. ஓகேங்களா? 13 வந்து GitHub லாகின் பண்றதுக்கான அந்த இல்லங்க, நீங்க எது கேக்குறீங்க? இது கேக்குறீங்களா? ரெண்டு லைன் இருக்கு பாத்தீங்க மேல 13 இல்லாம அது எது யூசர் பேர் கேட்கு. இதுதான் 13 லைன்ல. இப்போ இருங்க, நான் எனக்கு ஐ திங்க் கான்ஃபிகரேஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஐ வில் செக் இட். ஓகேங்களா? இப்போ நான் ஓகே, நான் என்ன பண்ணணும், என்னுடைய லோக்கல் ரெபாசிட்டரியில எல்லா சேஞ்சஸும் இருக்கு. இது எங்க போகணும்? எனக்கு சர்வர், அதாவது வந்து சென்ட்ரலைஸ்டு ரெபாசிட்டரி போகணும். ஓகேங்களா? சர்வர் சொல்லாதீங்க எப்பவுமே. ஓகேங்களா? நீங்க இப்போ கிளாஸஸ்ல சொல்லும் போதே நீங்க என்ன சொல்லுங்க, என்னுடைய காமன் ரெபாசிட்டரின்னு சொல்லுங்க. ஓகேங்களா? ஆர் எல்ஸ் ரிமோட் ரெப்போன்னு சொல்லி பழகிடுங்க. ஓகேங்களா? திஸ் இஸ் த லோக்கல் ரெப்போ, திஸ் இஸ் யுவர் ரிமோட் ரெப்போ. ஓகேங்களா? ரெபாசிட்டரியா நாம தாங்க ஓன் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜிமெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்றோம். ஆமா அதே மாதிரி இந்த GitHubலயும் ஒரு ஐடி கிரியேட் பண்ணி சொல்லுங்க. ஆமா அது ஏதோ ஒரு சர்வர் தான். ஆமா GitHub ஆமா, இது வந்து கிட்டோட இது வந்து இந்த சென்ட்ரலைஸ் சர்வர் இருக்குங்களா, இதோட கிட்டோட ஓகேங்களா? இது என்ன வெர்ஷன்? இது ஓப்பன் சோர்ஸ். கரெக்ட்டுங்களா? இப்போ இந்த மாதிரி நீங்க ஒரு GitHub அக்கௌண்ட் நீங்க உங்களுடைய என்டர்பிரைஸ் வெர்ஷன்ல கிரியேட் பண்ணணும்னா தே வில் கிரியேட் இட். ஓகேங்களா? நீங்களே என்ன பண்ணிக்கலாம், தனியா ஒரு சர்வர்ல இதை நீங்க பண்ணிக்கலாம்னு சொல்ல வரேன். இப்போ நான் என்ன பண்றேன், உங்களுடைய சர்வர்ல ஆஃபீஸ் சர்வர்ல தான் அந்த செட்டப்ல பண்ணி வச்சிருப்பாங்க. இல்ல இப்போ இந்த GitHub ரெபாசிட்டரி இல்லைங்களா, இந்த என்டையர் ரெப்போவுமே நீங்க உங்களுடைய மிஷின்குள்ளார செட்டப் பண்ணிக்கலாம்னு சொல்ல வரேன். அதெல்லாம் ஆர்கிடெக்ட் பண்ணிடுவாங்க. ஆமா, ஓன் சர்வர். நீங்க ஆர்கனைசேஷன் லெவல்ல போனீங்கன்னா ஆமா, இது இப்ப நாம ஜஸ்ட் ட்ரைனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணதால நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். நான் இப்ப என்னோட ஆஃபீஸ் சைட் போனோம்னா github.com/dashboard போட்டோம்னா எனக்கு வராது. ஓகேங்களா? ஐ ஹேவ் அ ஸ்பெசிபிக் நேம் வித் மை ஆர்கனைசேஷன். இல்லைன்னா ப்ராஜெக்ட் வைஸ் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இன்ஃபில் ஒர்க் பண்றேன்னா இன்ஃபிக்கு மட்டும் தனி GitHub இருக்காது, அதுவும் இருக்கும். தட் வில் பி செப்பரேட். நான் ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் குள்ளார போறேன்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் தனியா ஒரு ரெபாசிட்டரி இருக்கும். ஓகேங்களா? ஒரே ப்ராஜெக்ட்ல மல்டிபிள் கிட் கூட யூஸ் பண்ணுவாங்க. இஸ் இட் பாசிபிள்? சரிங்களா? ஓகே. இப்போ நான் கிரியேட் பண்ண ரெப்போ இது ஜஸ்ட் அ செகண்ட். இப்போ நீங்க நிறைய ரெபாசிட்டரி சொல்லுங்க சார். நான் ஷிஃப்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஓகேங்க. வி வில் ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல முடிஞ்சிடும் கிளாஸ். ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த கமாண்டை போட்டு
புஷ் பண்ணிட்டா இங்க சேஞ்சஸ் வந்துச்சான்னு பார்க்க போறேன், அவ்வளவுதான். வரல ஷோ மோர் கொடுத்துக்கலாம். அப்படினாலும் இங்கேயே உங்களுக்கு ரெபாசிட்டரி உங்களுக்கு show ஆகும். சரிங்களா? நவம்பர் ஈவினிங். ஓகேங்களா? ஓகே. நான் ஆல்ரெடி இங்க இருக்க எல்லா கண்டென்ட்டுமே எடுத்துட்டேன். நான் இப்போ git புஷ் பண்ண போறேன். ஓகேங்களா? என்ன பண்ண போறேன்னா ஐ ஜஸ்ட் கிவ் a git push. ஓகேங்களா? git push நெக்ஸ்ட் என்னுடைய ரெபாசிட்டரி நேமை இங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்படி கொடுத்தா ஒர்க் ஆகுமா பார்க்கலாமா? என்னாச்சு? ஃபர்ஸ்ட் அப்ஸ்ட்ரீம்னு ஒண்ணு கான்ஃபிகர் பண்ணு, செட் பண்ணு அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? நான் எல்லாமே இந்த டாக்குமெண்டேஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? பாருங்க. ஓகேங்களா? எல்லாமே நான் என்ன பண்ணிருக்கேன் இங்க கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? கிட் ரிமோட் ஆட் அப்படின்னா இதுதான் என்னுடைய ரெபாசிட்டரின்னு வைங்க. ஓகேங்களா? நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன், ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் என்னுடைய ரெபாசிட்டரி. ஓகேங்களா? நீங்க ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணும்போது ஓகேங்களா இந்த மாதிரி நீங்க ஒரு 10 கிட்ட வந்து நீங்க அக்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? 10 கிட்ட வந்து நீங்க அக்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ இந்த மாதிரி உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியுமா? இந்த மாதிரி github.com blah 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 இருக்கும். இஸ் இட் பாசிபிள்? நாட் பாசிபிள். ஓகேங்களா? அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ரிமோட்டை ஆட் பண்ணணும். ஓகேங்களா? வாட் இஸ் மீன் பை ரிமோட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த ஒரு கீவேர்ட் இருக்கு இல்லைங்களா, இதுதான் என்னுடைய GitHub ரெபாசிட்டரி. இதுக்கு ஒரு அலையஸ் நேம் செட் பண்றது தான் என்னது இந்த லோக்கல் ரெப்போ எல்லாத்தையும் லோக்கல் ரெப்போ இல்லைங்க. இங்க நமக்கு இங்க காமன் ரெப்போ இருக்குல்ல, இதுக்கு ஒரு அலையஸ் நேம் நான் செட் பண்ண போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னால போயிட்டு ரியல் டைம்ல இந்த மாதிரி https github.com இப்படிலாம் என்னால அடிக்க முடியாது. ஓகேங்களா? அதுக்கு நான் ஒரு அலையஸ் நேம் வைக்கிறது தான் இந்த கமெண்ட் git remote add. நான் என்ன சொல்றேன்னா என்னுடைய ரிமோட்டை ஆட் பண்ணு, இந்த நேம்ல ஆட் பண்ணுன்னு சொல்றேன். ICICI dev இல்லைன்னா நீங்க என்ன ப்ராஜெக்ட் ஒர்க் பண்றீங்களோ அதோடைய அலையஸ் நேம் கொடுத்துட்டு உங்களுடைய ரெப்போ URL கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிடும், ரிமோட்டே ஆட் ஆயிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிட் புஷ் கொடுத்துட்டு நான் இப்ப என்ன கொடுத்தேன், டைரக்டா போயிட்டு கிட் புஷ்னு கொடுத்துட்டு அந்த பர்டிகுலர் ரெபாசிட்டரி லிங்க் கொடுத்தேன். இங்க பாருங்க நான் என்ன கொடுத்தேன்னு பாத்தீங்கன்னா கிட் புஷ் இந்த மாதிரி ரெபாசிட்டரி லிங்க் கொடுத்தேன். ஓகேங்களா? நீங்க அந்த மாதிரி செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ரெபாசிட்டரி லிங்க் கொடுக்க வேணாம். என்ன பண்ணிடலாம், அந்த நேமை கால் பண்ணா அலையாஸ் நேம் கொடுத்தீங்கன்னா போதும். ஓகேங்களா? இப்போ நான் கிட் புஷ்னு சொல்லிட்டேன். எதுக்காக எரர் ஆயிடுச்சுன்னா நீ கிட் புஷ் பண்ணுன்னு சொல்லிட்டேன், எந்த பிரான்ச் எடுத்து போய் புஷ் பண்ணணும்னு கேட்குது. நம்மளுடைய என்ன பிரான்ச், லோக்கல் பிரான்ச் மாஸ்டர் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தனா என்னாச்சு, எங்க ஆயிடுச்சா, எனக்கு என்ன ஆச்சு பாருங்க, கிட்டு புஷ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தான் உங்களுக்கு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கேட்கும். ஓகேங்களா? யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்டுச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய யூசர் நேமும் அந்த டோக்கனும் கொடுத்துட்டு புஷ் பண்ணணும். ஓகேங்களா? இன்கேஸ் யாராச்சும் ஏதாச்சும் இஷ்யூ ஃபேஸ் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் பிங் மீ, ஐ வில் கிளியர். ஓகே? இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? உங்களுக்கு ஏன் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேக்குது? ஏன்னா நான் ஆல்ரெடி கான்ஃபிகர் பண்ணிட்டேன். ஒரு தடவை கான்ஃபிகர் பண்ணாலே அதுக்கு நெக்ஸ்ட் டைம் என்ன கேட்காது. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இந்த பர்டிகுலர் கிட்டை நீங்க அக்சஸ் பண்ணாதான் வரும். இப்போ நான் இதுவே உங்களுடைய ரெபாசிட்டரி நான் இப்போ அக்சஸ் பண்ணேன்னு வைங்களேன், எனக்கு கேட்கும் யூசர் நேம் பாஸ்வேர்ட். ஓகேங்களா? இட்ஸ் அ ஒன் டைம் ப்ராசஸ் ஒன்லி. இதை நீங்க ஹாபியஸா நீங்க ஆர்கனைசேஷனுக்குள்ளார போனீங்கன்னா இதை நீங்க தரவே மாட்டீங்க. ஆல்ரெடி தே ஆர் டன் இட். ஓகேங்களா? இன்கேஸ் தரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்துச்சுன்னா தெரியாதுன்னு சொல்லக்கூடாது இல்லைங்களா, அதனால நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே, இப்போ நான் இங்க போயிட்டு பார்க்கணும் இல்லைங்களா, நான் புஷ் பண்ணிட்டேன், வந்துருச்சா இல்லையா நம்ம செக் பண்ணோம்ல. இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, மெயின் ஒண்ணுதான் இருந்துச்சு. இப்போ எனக்கு என்ன இருக்கு, மாஸ்டர்னு ஒரு பிரான்ச் வந்துருக்கு. மாஸ்டருக்குள்ளார போனோம்னா எனக்கு என்ன இருக்கு பாருங்க, என்னுடைய ஃபைல் வந்துருச்சு. கண்டென்ட்டும் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். வந்துருச்சா, கண்டென்ட்டும் வந்துருச்சு. கிளியர்? ஓகே ஓகே, நான் இப்போ உங்களுக்கு எல்லாமே ஃபார்வர்டிங் எல்லாமே நான் பண்ணிட்டேன். எப்படி ஒர்க்கிங் டைரக்டர்ல இருந்து ஸ்டேஜிங்க்கு போகணும், ஸ்டேஜிங்ல எப்படி லோக்கலுக்கு போகணும், லோக்கல்ல இருந்து ரிமோட்டுக்கு எப்படி போகணும்னு சொல்லிட்டேன். கரெக்டா? உங்களுடைய டாஸ்க், ப்ராக்டிக்கல் டாஸ்க் என்னன்னா பேக்வேர்டை நீங்க பண்ண போறீங்க. நான் கமெண்ட்லாம் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். என்ன கமெண்ட்? ஓகேங்களா? நீங்க என்ன பண்ணணும், இதுதான் நீங்க கேட்ட கொஸ்டின். இப்போ நீங்க இன்னைக்கு அப்லோட் பண்ணுறீங்க ஃபைலை, நாளைக்கு வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், ஃபைலை எங்கேருந்து எடுப்பீங்க, உங்களுடைய ரிமோட் ரெப்போல இருந்து ஃபர்ஸ்ட் உங்களுடைய லோக்கல் ரெப்போக்கு கொண்டு வரணும். அதுக்கான கமெண்ட் என்னன்னா கிட் ஃபெட்ச். ஓகேங்களா? இது கூட நான் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன், இங்க போயிட்டு ஒரு சேஞ்சஸ் பண்ணிடுறேன். நீங்க இப்போ நான் என்னென்னலாம் அங்க பண்ணணும் அதெல்லாம் இங்கேயும் நம்ம பண்ண முடியும். ஓகேங்களா? நான் என்ன பண்றேன்னா ஐ ஜஸ்ட் டூ இட் செகண்ட் லைன். ஓகேங்களா? கொடுத்துட்டு கமிட் சேஞ்சஸ் கொடுக்குறேன். இங்க இப்போதைக்கு நான் சும்மா அப்டேட் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்து கமிட் பண்ணிக்கிறேன், ஏன்னா டைம் இல்லைன்றதுக்காக. ஓகேங்களா? நான் கமிட் பண்ணிட்டேன் என்னோட சேஞ்சஸ். ஓகேங்களா? இப்போ இங்க என்ன எனக்கு இருக்கு, ஃபர்ஸ்ட் லைன் இருக்கு, செகண்ட் லைன் இருக்கு. ஓகேங்களா? இதுதான் நீங்க கேட்ட கான்செப்ட்.
இப்போ ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் தான் நான் பப்ளிஷ் பண்ணுது. இந்த செகண்ட் லைன்ன்றது யார் பப்ளிஷ் பண்ணிருப்பாங்கன்னா இவர் பப்ளிஷ் பண்ணிருப்பார். ஓகேங்களா? நான் நெக்ஸ்ட் டே ஒர்க் பண்ணும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் லைனும் வரணும், செகண்ட் லைனும் வரணும். ஓகேங்களா? அப்பதான் இஸ் பீஸ்ஃபுல். ஓகேங்களா? அது வர வைக்கலாம். சேம் நான் அந்த கமெண்ட் மட்டும் கொடுத்துறேன். டிட் ஃபெட்ச். ஓகேங்களா? எதுல இருந்து ஃபெட்ச் பண்ணணும்? அந்த அந்த லிங்க் என்னோட லிங்க் கொடுத்துட்டு என்ட்ரன் கொடுக்குறேன். ஓகேங்களா? என்ட்ரன் கொடுத்தனா எனக்கு என்ன ஆகுது பாருங்க, ஃபெட்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு எத்தனை பிரான்ச் இருந்துச்சு? இல்ல இங்க லோக்கல் ஒரே ஒரு மாஸ்டர் தான் இருந்துச்சா? இப்ப நான் சும்மா கிட் ஸ்டேட்டஸ்னு போட்டு பாக்குறேன். நோ கமிட்னு வந்துருச்சு. ஓகேங்களா? கிட் பிரான்ச்ன்றது கமெண்ட். நான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு அது என்னன்றது எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ வரைக்கும் என்ன வருது? எனக்கு ஒன்லி மாஸ்டர் தான் வருது. ஓகேங்களா? அப்ப எனக்கு அந்த சேஞ்சஸ் வந்துச்சா இல்லையா நான் பார்க்கணும். எப்படி பார்க்கலாம்? அந்த ஃபைல்ல போயிட்டு பார்க்கணும். கரெக்டா? ஓகேங்களா? VI நம்மளுடைய ஃபைல் நேம் என்னது? test.html. கேட் கூட பண்ணலாம், நோ இஷ்யூ. எனக்கு வந்திருக்கா? ஏன் வரல சொல்லுங்க. யாராச்சும் தப்புன்னு இந்த ஃப்ளோவை பார்த்து சொல்லுங்க. என்ன இஷ்யூ? செக் அவுட் ஆர் மெர்ஜ் பண்ணல. நான் என்ன பண்ணிருக்கேன்? ஃபைல ரிமோட் ரெப்போல இருந்து லோக்கல் ரெப்போக்கு தான் கொண்டு வந்திருக்கேன். என்னோட லோக்கல் ரெப்போல இருந்து நான் என்ன பண்ணல, ஒர்க்கிங் டைரக்டரி கொண்டு வரல. இதுவும் ஜஸ்ட் ஒன் டைம் ரன் கமெண்ட் தான். இப்போ நான் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு டாஸ்கே இருக்காது அப்போ. ஓகேங்களா? ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, நான் இப்போ எக்ஸ்பிளைன் நான் உங்களுக்கு பண்ணதும் நீங்க பண்ணுங்க, என்னுடைய டாஸ்க்கும் பண்ணுங்க. ஓகேங்களா? ரிவர்ஸும் பண்ணணும். என்னென்ன டாஸ்க்னு சொல்லிடுறேன் பாருங்க. ஒர்க்கிங் டைரக்டரில இருந்து நீங்க ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு ஒரு ஃபைலை மூவ் பண்றீங்க இல்லையா? எனக்கு அது லோக்கல் ரெப்போக்கு போகக்கூடாது. ஐ நீட் டு புல் பேக் டு மை ஒர்க்கிங் டைரக்டரி. திஸ் இஸ் யுவர் டாஸ்க் நம்பர் 2 நினைக்கிறேன். ஐ திங்க் செகண்ட் டாஸ்க் தானே? ஓகேங்களா? டாஸ்க் யாருக்காச்சும் புரியலனா இப்பவே கிளியரா கேட்டுங்க. நான் ஒர்க்கிங் டைரக்டரியில ஒரு ஃபைல் வச்சிருக்கேன். ஓகேவா? அந்த ஃபைல் எனக்கு என்ன ஆகணும், ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு நான் கிட் ஆட் கொடுத்து மூவ் பண்ணிட்டேன். ஆனா எனக்கு அந்த ஃபைல் லோக்கல் ரெப்போக்கு போகக்கூடாது. ஐ நீட் டு புல் பேக் டு மை ஒர்க்கிங் டைரக்டரி. எப்படி பண்றது நீங்க எனக்கு பண்ணணும். கிளியரா? ஓகே, அதுதான் ஜி. அது நீங்க ட்ரை பண்ண போறீங்க. ஓகேங்களா? ரியல் டைம்ல. ஓகேங்களா? இது எல்லாத்துக்கும் ஆன்சர் நீங்க இன்னைக்கு நான் ஒரு ரெக்கார்டிங் ஷேர் பண்ணுவீங்களா? அங்க அசைன்மெண்ட்னு ஒரு டேப் இருக்கும். அங்க போனீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாத்துக்கும் டிஃபரன்ஸ் புரியும். ஓகேங்களா? இது ரெண்டு டூலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் நீங்க தான் எனக்கு எடுக்க போறீங்க. நீங்க கிட் செக் அவுட் போட்டாலும் இங்க வரும், கிட் மெர்ஜ் போட்டாலும் இங்க வரும். ஓகேங்களா? இன்னும் ஒரு சில இதெல்லாம் இருக்கு. ஓகேங்களா? அந்த கமெண்ட் போட்டாலும் இங்க எனக்கு வரும். ஓகேங்களா? அதெல்லாம் நீங்க தான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கோ த்ரூ பண்ண போறீங்க. ஓகேங்களா? பிகாஸ் நான் சொல்லி கொடுக்கறது மட்டுமே நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா மறந்துடுங்க. நீங்களும் ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் நீங்க லேர்ன் பண்ணணும். ஓகேங்களா? இன்கேஸ் நான் கொடுக்குற டாஸ்க்லாம் உங்களால பண்ண முடியலன்னா அப்ப சொல்லுங்க, அதுக்கான கமெண்ட் நான் கொடுத்துறேன். ஓகேங்களா? அதுதான் நான் சொன்னேன், எல்லா டாக்குமெண்ட்டும் நான் ஷேர் பண்ண மாட்டேன், ஸ்டேஜ் வைஸ் தான் நான் ஷேர் பண்ணுவேன்னு சொல்லுங்க. கிளியரா? ஓகே, இதுதான் உங்களுடைய டாஸ்க் நம்பர் 2. ஓகேங்களா? டாஸ்க் எனக்கு கரெக்ட்டா என்னன்னு புரிஞ்சுக்க முடியல. இப்போ ஒர்க்கிங் டைரக்டரியில நான் ஒரு ஃபைலை கிரியேட் பண்றேன். ஓகே, அத கிட் ஆட் கொடுத்துறணும். கிட் ஆட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எங்க போயிடும்? ஸ்டேஜிங் அங்க இருந்து நீங்க கிட் கமிட் கொடுக்க கூடாது எனக்கு. ஓகேங்களா? அந்த ஃபைல் எனக்கு இந்த இடத்துக்கே போக கூடாது. இங்க இருந்து எனக்கு மறுபடியும் ஒர்க்கிங் டைரக்டரிக்கே வந்துடணும். ஓகேங்களா? அது ஈஸி தான். நீங்க அந்த கிட் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா கிட் ஸ்டேட்டஸ் போட்டு பாத்தீங்கன்னாவே உங்களுக்கான அந்த கமெண்டே வந்துடும் கீழே. ஓகேங்களா? நெக்ஸ்ட், இப்போ என்னோட லோக்கல் ரெப்போ வரைக்கும் நான் கொண்டு வந்து காமிச்சிட்டேன். ஓகேங்களா? நீங்க எனக்கு என்ன பண்ணணும், இந்த 2 கீவேர்டும் யூஸ் பண்ணிட்டு லோக்கல் ரெப்போல இருந்து ஒர்க்கிங் டைரக்டரிக்கு கொண்டு வரணும் உங்களுடைய கோட. கிளியரா? இந்த டாஸ்க்லாம் கிளியரா? ஐ ஜஸ்ட் ஒன்லி ஒன் திங், ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதோட நம்ம கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிடலாம். ஓகேவா? கிட் லாக்ன்றது தான் கமெண்ட். ஓகேங்களா? லாக்னா என்னங்க? வாட் இஸ் மீன் பை லாக்? ஒரு ப்ராசஸ், ஒரு அப்டேட் சொல்லுங்க. ஓகேங்களா? கிட் லாக் அப்படின்னு கொடுத்து நான் என்டர் கொடுத்தனா எனக்கு என்னென்னலாம் வருது பாருங்க. கமிட்டுக்குன்னு ஒரு ஐடி வருது. திஸ் இஸ் a unique value. Each and every commit it will be showing. ஓகேங்களா? நெக்ஸ்ட், இந்த ஹெட் எதெல்லாம் பாயிண்ட் பண்ணிருக்கு? மாஸ்டர்னு ஒரு பிரான்ச்சை பாயிண்ட் பண்ணிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட், நாம கொடுத்த ஆத்தர் வந்துருச்சா? ஓகேங்களா? எப்ப இது கமிட் ஆச்சு, என்ன கமிட் மெசேஜோட வந்திருக்குன்றது வந்துருச்சா? எல்லாமே இதுல வந்துருச்சு. ஓகேங்களா? அப்போ கிட் லாக்னு கொடுத்தா என்ன ஆகும்? அந்த என்னென்னலாம் ஒர்க் பண்ணிருக்காங்களோ அதுக்கான லாக்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஐ ஜஸ்ட் டூ ஒன்லி ஒன் திங். test.html போயிட்டு சும்மா இங்க போயிட்டு இன்சர்ட் மோட் போயிட்டு இருக்கு கர்சர்.
எங்க இருக்கு சும்மா சேவ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? சேவ் பண்ணதுக்கு அப்புறம் நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? git ஸ்டேட்டஸ் போட்டு பார்த்தா எனக்கு என்ன வரும்? கமிட் பண்ணலன்னு வரும். இல்லையே. ஃபர்ஸ்ட் டைம் தானே ஆட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் இது பண்ணும்போது உங்களுக்கு என்ன வந்துச்சு? யாராச்சும் சொல்லுங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிட்டு git ஸ்டேட்டஸ் போடும்போது என்ன வந்துச்சு? Something அவர் யாருனே தெரியாதுன்னு சொன்னேன். ஓகேங்களா? அன்ட்ராக்டு ஃபைல் சொன்னேன். இப்போ நான் git ஸ்டேட்டஸ் போட்டனா அன்ட்ராக்டு ஃபைல்னு வருமா? ட்ராக்டு ஃபைல்னு வருமா? tracked file. பார்க்கலாமா? ஆப்வியஸா நான் வரும் ட்ராக்டு ஃபைல் தான் வரும். ஆனா மாடிஃபிகேஷன் இருக்கு. நீ வந்து பார்த்தனா git ஆட் பண்ணணும்னு சொல்லுங்க. ஓகேங்களா? நான் இப்போ என்ன பண்ண போறேன்? git add டாட் கொடுத்துறேன். ஆட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நான் போயிட்டு git ஸ்டேட்டஸ் கொடுத்தனா எனக்கு என்ன வரும்? No file to commit. இல்ல இந்த மாதிரி மாடிஃபைட்ல இருக்கு. இதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? ஒன்னு ரீஸ்டோர் பண்ணணும் இல்லைன்னா கமிட் பண்ணணும்னு சொல்லுவீங்களா? இதை கமிட் பண்றதுக்கான கமெண்ட் இருக்கு. கரெக்டா? ஓகேங்களா? ஆட் பண்ணிட்டு நானே. ஓகே ஓகே. இந்த git ஆட்ன்றதுக்கு ஒரு திங்ஸ் இருக்கு. நீங்க git கமிட் பண்ணும்போதே நீங்க என்ன பண்ணலாம்னா யூ கேன் ஏபிள் டு ஆட் இட் அண்ட் கிவ் a மெசேஜ் as well. ஓகேங்களா? ஆனா இது எதுக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகும்னா அன்ட்ராக்டு ஃபைலுக்கு ஒர்க் ஆகுது. ட்ராக்டு ஃபைலுக்கு மட்டும் இந்த கமெண்ட்டை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் என்ன பண்றேன்? சும்மா செகண்ட் கமிட் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேங்களா? போட்டுட்டு கமிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? வாட் இஸ் அ கமெண்ட் டு see that logs? ஓகே. gitல என்னென்னலாம் நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க git logன்ற கமெண்ட் யூஸ் பண்ணணும். இப்போ நான் கொடுத்தா எனக்கு என்ன இருக்கு பாருங்க. இங்க ஒரு கமிட் இருக்கு. இந்த கமிட் எதுக்காக வந்திருக்குன்னு சொல்றோம். இந்த கமிட் எதுக்காக வந்திருக்குன்னு சொல்லுவோம். ஈச் அண்ட் எவ்ரி கமிட்டுக்கு டிஃப்ரெண்ட் கமிட் ஐடி இருக்கு. கிளியரா? ஓகே. இதை இப்படி மட்டும் தான் பார்க்கணுமா? இப்போதைக்கு எனக்கு 2 கமிட் இருக்கு. ஆனா ரியல் டைம்ல 2 கமிட் தான் பண்ணுவாங்க டெவலப்பர். 500 கமிட் கூட இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அப்ப இந்த மாதிரி உங்களால பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஓகேங்களா? சோ git log -1 லைன். இந்த 1 லைன்ன்றது என்னதுங்க? இதுக்கப்புறம் நம்ம எது இந்த மாதிரி டபுள் ஐஃபன்ல கொடுத்தாலும் அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா அட்ரிபியூட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த அட்ரிபியூட்டுக்கு என்ன இருக்கு? சம் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் இதை கொடுத்துட்டு என்டர் கொடுத்தனா எனக்கு என்ன ஆகுது பாருங்க. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் திஸ் அண்ட் திஸ்? இங்க வந்து உங்களுடைய கமிட் இன் டீடைல்டா இருக்கு. ஓகேங்களா? இங்க என்ன இருக்கு? ஒரே ஒரு லைன்ல உங்களுடைய கமிட் இருக்கு. அவ்வளவுதான். எத்தனை கமிட் நடந்திருக்கு, எது எதுக்கான கமிட்ன்ற மெசேஜ் மட்டும் தான் இங்க இருக்கும். ஓகேங்களா? ஆனா இங்க போனீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன இருக்கும்? என்டையர் கமிட் ஐடி இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் யார் இதை பண்ணாங்கன்னு இருக்கும், எப்ப பண்ணாங்கன்னு இருக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா git log கொடுத்தீங்கன்னா வரும். git log 1 லைன் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு 1 லைன்ல ஷோ ஆகும். அவ்வளவுதான். ஓகேவா? கிளியரா? ஓகே. இதையும் தாண்டி இப்ப இந்த கமிட்ல என்னென்னலாம் நடந்திருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த 6 லைன்ஸ் இல்லைங்களா? ஓகேங்களா? இதை சும்மா இது git ஐடி தான். ஓகேங்களா? இதை காப்பி பண்ணிட்டு git ஷோ அந்த ஐடியை நீங்க இங்க பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டீடைல்டா வரும். git logன்றது கொஞ்சம் டீடைல். ஓகேங்களா? git ஷோ அந்த கமிட் ஐடி கொடுத்தீங்கன்னா என்டையர் டீடைல்டா வரும். இதுல என்னென்னலாம் வந்திருக்கு பாருங்க. என்ன நான் ரிமூவ் பண்ணிருக்கேன், என்ன நான் ஆட் பண்ணிருக்கேன், எல்லா இன்ஃபர்மேஷனும் வரும். ஓகேங்களா? கிளியரா? ஓகே. தட் இஸ் ஃபார் பேசிக் கமெண்ட்ஸ். ஓகேங்களா? இன்னைக்கு நான் பண்ண கமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க ரெக்கார்டிங்ஸ் பார்த்தாலும் சரி, இல்லைன்னா நான் இன்னைக்கு அந்த பிபிடி ஷேர் பண்ணுவேன். அதுல வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? டாஸ்க்லாம் நான் குரூப்லயே ஷேர் பண்ணுவீங்க. யா டாஸ்க்லாம் ரெக்கார்டிங் எல்லாமே உங்களுக்கு அதில் தான் குரூப்லேயே வந்து. ஓகேங்களா? டாஸ்க் எல்லாமே நான் அந்த அசைன்மெண்ட்ல போட்டுருவேன். இன்கேஸ் நான் இந்த கிளாஸ் ரூம்ல சொல்ற சம் அசைன்மெண்ட் நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அசைன்மெண்ட்ல நான் மிஸ் பண்ணிட்டனாலும் நீங்க பண்ணுங்க. ஓகேங்களா? இல்லைன்னா எனக்கு நோட்டிஃபை பண்ணுங்க. கிளியர்? ஓகே கைஸ். ஒரு 10 மினிட்ஸ் அதிகமாகிடுச்சு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஷெட்யூல்ல இருந்து ஐ ஜஸ்ட் ஸ்டாப் த ரெக்கார்டிங்.